குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருபாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்கும், இதை ஆன்லைன் வழியாக செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கூறுகிறேன். இந்த ஈசன் ஜோதிட ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக 15வது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உயர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் 2-3 நாளைக்கு முன்னே கூப்பிடும்போது கூப்பிட்டார், கட்டாயம் வரணுன்னாரு. கொஞ்சம் அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் நாங்கள் தாமதமாக சேர்ந்துட்டேன். இதில் காலையிலே வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கலந்து கொள்வதில் மிக பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஒரு குழந்தைக்கு எப்படி சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது போல ஒரு சந்தோஷம் என்ன. ஏன்னா நம்ம பையங்கள்லாம் வளர்றது போகும்போது நம்மளுக்கு பெரிய சந்தோஷம். வயதுங்கிறது இதை காட்டுறோம், நம்ம ஓடி வர்றோம் பார்க்குறோம் அப்படிங்கிறது காட்டலாம். நம்ம குழந்தைகள் வளர நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் இருக்குது. இப்போ ஜோதிடம்ங்கிறது நம்ம அந்த காலத்தில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு சாகரம், கடல். இந்த கடலில் முத்தெடுத்தவங்க ஏகப்பட்ட பேர் அப்படின்னு சொல்லலாம். நவீன காலத்தில் 1900க்கு பின்னால் நிறைய பேர் ஜோதிடத்தில் நிறைய நூல்கள் விட்டுருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணவங்க நிறைய பேர் ஜோதிடத்தை பன்முகமாக தங்களோட சிந்தனைக்கு உட்பட்டு பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணவங்க நிறைய பேர். அதில் நிறைய கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாமக்கோளை பற்றி ஜோதிட கடல் வைத்தியநாதன் ஐயர்கள் திருச்சியில் இருந்தார். அவர் தான் ஜோதிடத்தில் கடல் அவர் யாருன்னா ஆதிசங்கரர், சங்கராச்சாரியார் இருந்தார். அவருடைய குருவுடைய பேரன் அவர். ஏறக்குறைய மிக சிறந்த முறையில் ஜோதிடத்தை கொண்டு வந்தவர் ஜோதிட கடல்னு ஒரு பத்திரிகை வச்சுருந்தார். அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடத்தில் நுழையிற போது ஒரு சில விஷயங்கள் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தவர். அப்போது இப்படியெல்லாம் வாழ்க்கையில் தேடணும். இங்கே கோயம்புத்தூருங்க திருச்சிங்க தேடணும். ஜோதிடமெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அந்த காலத்தில் போய் பலன் சொல்லி கொடுனா சொல்லித்தர மாட்டாங்க. இதைப்படி அதைப்படி இதைப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பார்க்கறது அப்படிங்கிற விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை அந்த காலகட்டத்தில் சொல்லிக் கொடுத்தவர் அவர் ஐயா மட்டும்தான். அப்புறம் மறுபடியும் இப்போ ஜோதிடம் நாளுக்கு நாள் நிறைய வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ தமிழகமாகட்டும் உலகமே எல்லாமே இப்போ ஆன்லைன் வழி பார்க்குறோம். எல்லா நாட்டிலையுமே ஜோதிடம் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா மக்களுமே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஜாமக்குள் படிச்சிருக்கேன், அஷ்டமங்கலம் படிச்சிருக்கேன், வாஸ்து படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். உலகத்திலேருந்து எல்லா சத்தங்களும் கேட்கும்போது ரொம்ப பெருமைப்படுகிறேன். என்னோட வாழ்நாளில் ஜோதிடத்துக்காக நான் சுற்றிட்டு இருந்தாலும் கூட இந்த ஜோதிடத்துக்காக மக்கள் நிறைய தேடுதல் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் நான் இப்படி ஒரு பலன் சொன்னேன் நடந்தது, இப்படி ஒரு பலன் சொன்னேன் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய விஷயம் அது. இப்படிப்பட்ட விஷயம் அது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இது என்னுடைய காலத்தில் என் கூட இருக்கிறவங்கெல்லாம் வெற்றி படியில் நடந்து திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா போல இருக்கிறவங்கெல்லாம் ஏறக்குறைய அவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக சென்னையில் மிக சிறந்த முறையில் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது தெளிவாக சொன்னால் தான் மறுபடியும் வருவாங்க, இல்லைன்னு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அதே மாதிரி பரிகாரம்ங்கிறது 2வது பட்சம். முதல் பலன் தான் எடுத்து பழகணும். முதல் ஜோதிடம் சொல்லும்போது இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்காம பலன் சொல்கிறது இந்த பரிகாரம் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளையது அல்ல. அதனால் இப்போல்லாம் நிறைய பேர் ஜோதிடர்கள் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் எல்லாம் ஜோதிடம் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களையும் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வணங்கக்கூடிய வாராகி என்னுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். வாராகி இந்த கலிகாலத்தில் ரொம்ப உடனே நம்ம கைப்பிடித்து நம்மளுடைய பிரச்சனைகளை உடனே தீர்க்கக்கூடிய வாராகி என்னை இப்போ சமீப காலத்தில் என்னுடைய சிஷியர்கள் ஏறக்குறைய ஒரு 100 கோயிலுக்கு மேலே கட்டியிருக்காங்க. ஏறக்குறைய 2-3 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்தாலும் கூட இப்போ ஏறக்குறைய நிறைய கோயில்கள் வளர்ந்துட்டு இருக்குது. நம்ம கோயம் மாவட்டத்திலையும் கூட மாதம்பட்டியில் ராஜேந்திரன் 2008 என்னோட உபதேசமாகனா இப்போ பெரிய கோயில், சிறப்பாக கோயில் கட்டியிருக்காங்க. நிறைய பேர் யாருன்னு சொல்ல முடியாது. அதனால் அத்தனை பேர்கள் கோயில் கட்டி இப்போ சிறப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி தனக்காக ஜோதிடத்தை எளிமையான முறையில் எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன். வெறும் சாதாரண ஒரு 12 வெத்தலையை வச்சு ஜோதிடம் பார்க்குறதுக்கு. அதனால் ஏறக்குறைய தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சியில் அதை வச்சு சாப்பிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். இது எதுக்கு அப்படின்னா பெருமை நாம பண்ணுறதில்ல, அந்த கலையை கொடுக்குறோம். அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிகாட்டுறது மிகப்பெரிய விஷயம். அதுதான் குருங்கிறது. என்னென்னா தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டணும். வெறும் 12 வெத்தலையும் அவனுக்கு ஜாதக கட்டமே இல்லாமல் அவனுக்கு பலன் சொல்லக்கூடிய பலன் ஜோசியமே தெரிஞ்சிருக்க வேண்டியது, ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. அவன் வந்தானே இதுதான் பிரச்சனை. உதாரணம் ஒரு முதல் வெத்தலை எடுக்கிறோம். அந்த முதல் வெத்தலையில் ஓட்டை இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம். அப்போ ஓட்டைங்கன்னா பிரேதம் இருக்குதுன்னு அர்த்தம். வீட்டில் மத்தியில் இருக்கிறது எங்கே இருந்தாலும் சரி அந்த வீட்டில் பிரேதமானது இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீட்டில் பிரேத தோஷம் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ என்ன பண்ணோம், முதல் எடுத்து இந்த வெத்தலைபாக்கு யாருமே ஜோதிடத்துக்கு கொண்டு வைக்கும்போது வெத்தலைபாக்கு தட்டத்தில் வைப்பாங்க. அந்த முதல் தத்து பார்த்தே சொல்லிடலாம், உங்கள் வீட்டில் வந்து பிரேத தோஷம் இருக்குது, குலதெய்வத்துக்கு வழிபாடம் நடக்கும், இல்லை வேறு ஏதோ ஆவிகள் வந்து உங்களுக்கு வீட்டில் நடமாட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடலாம். இப்போ இதுக்கு வந்து பெருசாக ஒரு கொஞ்சம் ஒரு 10-15 விதி தெரிஞ்சால் போதுமானது சொல்லலாம். அதே மாதிரி 12 சோழி வச்சு தன் வாழ்வாதாரத்தை பொறுத்திருக்காங்க. நிறைய எத்தனையோ வேலைகள் செய்யலாம். இதுவும் ஜோதிடமே தான். அப்போ இதை தாண்டி நம்மளுக்கு வரும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. வாஸ்துங்கிற விஷயமெல்லாம் வந்து நிறைய அனுபவம் வரத்தான் அந்த வாஸ்துங்கிறது வரும். கை கொடுக்க முடிய நாம் ஒரு புக்கை படிச்சிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையிலலாம் வாஸ்து வரவே வராது. நிறைய அனுபவம் வரணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உள்ளே பார்த்தாவே என்னென்னு இருக்குங்கிற விஷயத்தை அனுமதிக்கக்கூடிய ஆற்றலாம் தெரியணும். இதுக்கெல்லாம் அனுபவம் தான் கை கொடுக்க முடிய நம்ம படிச்சுட்டு வந்துட்டு அப்படிங்கிறதுல படிப்பறிவெல்லாம் வெல்லாது. சுருதி வரைக்கும் வந்து சுருதிக்கு அடுத்தது காலதேச வர்த்தமானம், ஜாதி, மதம், நிறம், பேதம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அப்புறம் சுருதிக்கு வந்துடும். சுருதி தான் மூல நூல். அதுக்கு அடுத்து இந்த சுருதியை வச்சு தான் யுக்தி மூலம் தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும். ஒரு ஜாதகம் வந்திருக்கான அவன் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறான் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ தான் அவன் வந்து அவன் நம்மளை தேடி வந்துட்டான். அவன் பிரச்சனையை நம்ம சொல்லும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு தெளிவான விஷயம் கிடைக்கும். இப்படி இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு தேவை என்னன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு சித்தி அடையணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சித்தின்னு என்னன்னா, தேவதைகள் ஆகட்டும் அல்லது வந்து எந்த ஒரு வித்தையில சித்தி அடையணும். இப்போதான் வந்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய நம்ம ஐயா பண்டிட் பால் கூட நம்ம பிரகாசமாக நட்சத்திரமாக வானில் சொனிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, 48 நாள் வந்து ஏறக்குறைய அடுப்பில் வச்சு வேக வைக்கப்படாத பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு வந்தால் போதும். 48 நாள் வந்து இருக்கும்போது ஒரிஜினலாக உடம்பானது மாறும். நம்ம இயற்கையாக நம்ம உடம்பு மாறும்போது தான் பிரபஞ்சத்திலிருந்து சக்தி விடும். இது தேவதை உபாசனமாகட்டும், எந்த தெய்வங்களை வழிபடுறதா இருந்தாலும் இவன் 48 நாள் வந்து விரதம் இருக்கு. விரதம் அல்ல, அடுப்பில் வைத்து சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வதையானது அவங்க கூட வந்து கூட இருந்து வழிகாட்டும். அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை. இது முதல் ஒரு அடிப்படை விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இதில் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லும்போது, நான் வந்து பஞ்சபிச்சல் நிறைய சொல்லுவோம். பஞ்சபிச்சல் ஒரு 2 வரி மட்டும் சொல்கிறேன். இப்போதான் வந்து பஞ்சபிச்சல் அரசுன்னு சொல்லி இருக்குது. அரசு அதாவது வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். வல்லூருங்கிறது நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். வல்லூருங்கிறது நிலத்தத்துவம். அதே போல் வந்து ஒவ்வொரு பட்சிக்கும் தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஆச்சுங்களா, இந்த பட்சிகள் ஒவ்வொரு பட்சிகளுமே செயல்பாடுகள் என்ன நடக்குன்னா 5 வேலைகள் செய்யும். உண்டு நறந்தாண்டு, உண்டு நடந்து அரசாண்டு தூங்கி சாகும். ஃபஸ்ட்டு ஊன், 2வது நடை, அரசு, துயில், சாவு. இதுதான் கணக்கு. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கையெழுத்தோம்னா, ஒரு பக்கம் நம்ம வெளியூர் யாத்திரை போகிறோம், பிரயாணம் போகிறோம் அப்படின்னா போன பக்கம் எல்லா வசதியும் நம்மளுக்கு கிடைக்கும்னா ஊன் நேரத்தில் பயணம் போகணும். எந்த இடத்துல போனாலும் தங்களுடைய பட்சி எது கண்டுபிடித்து கொண்டு, ஏன்னா ஜோதிடர்ல இருந்தாலும் சரி, நீங்கள் ஜோதிடம் சொல்றதா இருந்தாலும் சரி, ஜோதிட வழிகாட்டியாக இருந்தாலும் சரி, பிறருக்கு ஆலோசனை சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த யாத்திரிகம் என்று பயணம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய பட்சி வந்து ஊன் நேரத்தில் பயணம் செய்தாலும் அந்த பயிற்சி சாப்பாட்டுக்கு பிரச்சனையே போகிற பக்கம் அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க, வாங்க சாப்பிடுங்க, இருக்க தங்குற விஷயம் நம்மளை மரியாதை அனுப்பக்கூடிய சூழ்நிலை தான் ஊனில் சென்றால் நடக்கும். இதே போல் வந்து நம்ம அரசுங்கிறது என்னென்னா ஒரு ரூலிங் பர்சன். அந்த அரசன் வந்து எது கேட்டாலும் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம அரசனாக இருக்கிற போது எந்திரம் எழுதலாம், புத்தகம் படிக்கலாம், ஸ்கூலில் சேர்த்தலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதில் எது வேணும், புதுசாக கடைகள் திறப்புகளை பண்ணலாம், வீடு புண்ணியாச்சரம் பண்ணலாம், வீடு கிரகப்பேரம் செய்யலாம். அதே போல் புதுசாக வீடு கட்டுறதுக்கு வந்து பூமி பூஜை வந்து அரசு நேரத்தில் பூமி போட்டால் 1000 வருஷம் கட்டடமானது அசையாமல் இருக்கும். அப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இது யார் வீட்டுக்குன்னா வீட்டு தலைவி தான் கணக்கு. வீட்டு தலைவன் வந்து அதில் கணக்கில் வராது. மனைவிங்கிறது வந்து வீட்டுக்கு தலைவி தான். மனைனா வீடு, வீணா தலைவின்னு அர்த்தம். அப்போ வீட்டுக்கு தலைவி யாருன்னா மனைவி. அப்போ மனைவியோட ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம அது பண்ணணும். அப்போ மனைவியோட ஜாதகப்படி தான் அவங்களோட ஜாதகப்படி எந்த திசை வீடு வருதோ அதையெல்லாம் பார்த்து, இது எல்லாமே இப்போ எல்லாமே ஜோதிடத்தில் எல்லாமே ஞானிகள் வாஸ்துல மிகப்பெரிய அளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பட்சி அரசு நேரம், அவங்களுடைய பட்சி எந்த பட்சி என்று பார்த்து அந்த பட்சி அரசு நேரம் செய்யக்கூடிய நேரத்தில் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த கரெக்டான நேரத்தில் பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலை நடந்துடும். 2வது வந்து அதுக்கு வந்து என்னென்ன புதுசு புதுசாக செய்கிறோமோ, நிலவு வைக்கிறதும் அரசு நேரத்தில் பண்ணணும், எல்லாமே அரசு நேரத்தில் பண்ணிட்டோம்னா புண்ணியாச்சனம் பண்ணுறதும் அரசு நேரமாக இருக்கணும். காலையில் கணபதி ஹோமம் நேரத்தில் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணணும்.
இப்போ அதே மாதிரி வந்து புண்ணியாச்சரம் கூட இந்த சூலம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சமயத்தில் சொல்லியிருந்தேன். இப்போ திங்கக்கிழமை கிழக்கு சூலம் அப்படின்னா, ஸோ இந்த கிழக்கு வாசல் வீட்டுக்கு திங்கக்கிழமை வந்து பூஜை போடக்கூடாது. திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து இப்போ புதுசாக கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது. இந்த கிழக்கு வாசலாக இருந்தால் திங்கக்கிழமை பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்த கிழமை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். தான் வீடு வந்து கிழக்கு வாசலாக கட்ட ஆரம்பிக்கணும்னா திங்கள் கிழக்கு சூலம், கீழே சூலம் என்பது அடிக்கக்கூடிய விஷயம், மோசமான விஷயம். அப்போ சூலத்தில் தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஜோதிட விற்பனர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் எந்தெந்த வீட்டில் மரங்க அந்த காலத்துலலாம் வந்து இப்போ எல்லாம் டெரஸுக்கு வந்துட்டோம். அந்த வீடு வந்து மரம் கட்டுறது வந்து மாமரம், வேங்கு மரம், வேப்ப மரம். வேப்ப மரத்தில் வீடு கட்டும்போது சகல செல்வங்களும் சகல வேலைக்காரர்கள் ரத்தக்கச்ச துறக்க பார்த்தாதீங்களா, அந்த மிகப்பெரிய ஒரு பல வருவது வேப்ப மரத்தில் தான் வீடு கட்டும்போது தான் அத்தனை ஒரு சக்தி கிடைக்குமாமா. அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மிராஸ்தார்கள், ஜமீன்தார்கள்லாம் வீடுகள் பூராமே வந்து அதிகபட்சம் வேப்ப மரத்தில் தான் கட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தேக்கு மரம் வந்து செல்வ செழிப்புக்காக தேக்கு மரம் வந்து போடுறாங்க அப்படின்னு. மற்ற மரங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரங்கள் அல்ல. பொதுவாக வந்து இதெல்லாமே அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களுமே. அப்போ வந்து இதெல்லாமே நம்ம பார்க்கணும். இதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்றவங்க வந்து அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்து அந்த எலும்புகளெல்லாம் வீட்டுக்குள்ளே போடக்கூடாது. வீட்டை தாண்டி சாப்பிட்டு முடிஞ்சோன்னா அந்த அசைவுகள் எது இருந்தாலும் கூட அந்த எலும்புகள் போக்குவரத்து எல்லாம் வெளியே வீசிடணும். அந்த எலும்பு நம்ம வீட்டில் பட்டு வீட்டுக்குள்ளே தான் மண்ணுக்குள்ளே கிடந்தது அப்படின்னா அந்த அண்டை அயலாருடன் சண்டை வருவதற்கான காரணமே ஆட்டெலும்பு போட்டு அந்த இடத்துல இருந்தது. ஒரு சிலர் தாங்கள் வளர்த்த ஆடுகள், பிராணிகள் எல்லாம் தோட்டத்தில் மூடிடுவாங்க. அது இருந்தாலும் கூட வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பக்கத்து வீட்டுக்கு ஏன் சண்டை வருதுன்னே தெரியாது. இதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த எலும்பு போடுறது இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வாசப்படிக்கு முன்னால் நின்று சீவறது, படிமேல் சீவறது, படிமேல் உட்காந்து தவிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் மாற்றணும். எல்லா விஷயத்தையும் மாற்றும் போது தான் நம்ம ஜெயிக்கணும். அதே மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வீட்டில் கஷ்டம் இருக்கிறவங்க வந்து வருஷத்துக்கு ஒருக்கா அது எந்த வாசலோ அதுக்கு தகுந்த மாதிரி நிலவு பூஜை பண்ணணும். நிலவுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் வச்சுட்டு வாஸ்து புருஷன் வந்து நம்ம வேண்டி அதுக்கு ஒரு 108 தடவை சொல்லி அந்த பலகாரம் போன்ற பொருள்கள்லாம் வச்சு எல்லாமே வச்சு பூஜை பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகணும். இது வந்து காலையில், இதுவும் அரசு நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதனால் இதெல்லாமே அந்த காலத்தில் செய்யப்பட்ட சடங்குகள், சம்பிரதாயங்கள் தான். ஆனால் இப்போ அந்த காலத்தில் கதவுக்கு நிலவுக்கெல்லாம் வந்து மஞ்சள் தடவியெல்லாம் வீட்டில் பெண்கள்லாம் பூஜை பண்ணுறது இருந்தது, விளக்கு வைக்கிறது இருந்தது. இப்போல்லாம் வந்து விஞ்ஞான யுகத்தில் வந்துட்டோம். பிறகு சயின்டிஸ்ட் ஆகிட்டோம் எல்லாமே. நமக்கு வந்து அந்த காலத்தில் செய்யக்கூடிய விஞ்ஞானங்கள் அஞ்ஞானமாக போய் போட்டது. அதையெல்லாம் நம்பக்கூடிய விஷயங்கள் பூராமே மாறிப்போடுது. அந்த காலத்தில் வந்து திருஷ்டிக்கு மிளகா சுற்றி போடுவோம், உப்பு கடுகெல்லாம் சுற்றி போடுவோம். இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடுது. அந்த காலத்தில் வேப்பம் பக்கம் போடுவோம். ஒரு பெண் குளிச்சுட்டு வந்தானே என்ன பண்ணுவோம், சாம்பிராணி வந்து தலைக்கு போடுவாங்க. இதெல்லாம் போட்டிருந்துங்க. இதெல்லாம் காணாமல் போயிடுது. காரணம் என்ன? தலைக்கு கட்டாயம் எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய்ங்கிறது வந்து மூவர்கள், பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் சேர்ந்தது தான் அந்த எண்ணெய், தேங்காய். அந்த தேங்காய் கட்டாயம் எல்லாருமே தேய்க்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கால்களை பளிச்சுன்னு அழகாக வச்சுக்கணும். கால் வந்து பளிச்சது. ஏன்னா காலில் தான் யார் இருக்காங்க? மகாலட்சுமி இருக்காங்க. அப்போ காலை குளிக்கும்போது அதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கினாலும் பரவாயில்ல. நகங்கள் வெட்டி கொள்ள வேண்டும், அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெடுப்பெல்லாம் வரக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் உட்காந்துட்டு வாரத்தில் ஒரு முறையாவது கட்டு நல்லா தேய்ச்சிட்டு நைட் தூங்குற போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு எல்லாம் அழகாக இருந்து எப்படி பஞ்சு மாதிரி இருக்குதோ பணம் வந்து கொண்டே இருக்கும். அந்த மகாலட்சுமி பூஜை தான் அது. பாத பூஜை பண்ணுறாங்களோ அதெல்லாம் அதுதான் கணக்கு. பாத பூஜை பண்ணுறது அதோட. அதனால தான் காலச்சக்கரப்படி 12ஆம் இடத்துல குருவுக்கு வச்சாங்க. அந்த வீட்டில் யாருக்கும் கடைசி ரேவதி நட்சத்திரம் இருக்குது. அதில் மகாலட்சுமிக்குரிய அம்சம் பூரா 12ஆம் இடம் தான். ஒரு குருங்கிறது அந்த காலத்தொட்டு வணங்குறதும் 12ஆம் இடம் அதுதான். ஸோ வந்து என்னென்னா அந்த நம்ம எது நம்ம ஒழுக்கத்துக்கு வைக்கிறோமோ அந்த ஒழுக்கம் பூரா வேலை செய்யும். கொஞ்சம் முன்னதாக சொன்னார், நம்ம யார் வாஸ்தா யாரை சொன்னாங்க, இந்த தலை முகம்லாம் சொன்னாங்க. பொதுவாக தலைங்கிறதே வந்து மேஷம் அப்படின்னு ஆகி போயிடுது. அப்போ லக்னம் நல்லா இருக்கணும், 2 தான் முகம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அப்போ முகம் வந்து பளிச்சுன்னு அழகாக இருக்கணும். தினசரி காலையில் வந்ததையுமே வந்து நம்மளை பார்த்தா நம்ம ஈர்க்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்தால் தான் தொழிலில் ஜெயிக்க முடியும். தொழிலே ஆகட்டும், வருமானத்தில் நாம் அப்படியே எந்திரிச்சு மூஞ்சி கிழமை கண்ணக்கிழமை எப்போவுமே ஜோதிடன் வந்து ஃபுல் ஃபினிஷிங்கில் தான் வீட்டுட்டு வெளியே வரணும். ஒருத்தனுக்கு தரிசனம் கொடுக்குறது எப்படி சாமி எப்படி கோயிலில் வந்து அலங்காரத்தில் தரிசனம் கொடுக்குதோ ஜோதிடன் அப்படி தான் வரணும். எந்திரிச்சு லுங்கியோடையோ அப்படியே கச்சா பிச்சா கக்கரை முக்கரனே வரக்கூடாது. மஸ்ட் நீட். காலையில் வர்றோமா தேய்ச்சி கீச்சு நம்ம வெளியே வீட்டுட்டு ஒருத்தர் மற்ற ஆளுகள் கன்சல்டிங் வந்திருக்கான்னா அந்த எப்படி லுக்கில் இருக்கிறோமோ அதே லுக்கில் தான் காட்சி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஜோதிடம் இருக்கும். நம்ம சாப்பிட்டையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணின்னு கேட்க மாட்டாங்க. மக்கள் நம்ம நல்லா இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான்,
சரி இந்த ஜோசியர்கிட்ட படம் பார்க்கலாம் அப்படிம்பா. நம்ம தலையை சீவாமல் அப்படியே தாடி ஒரு மாத கணக்கில் வளர்த்திட்டு அப்புறம் அதே முகமெல்லாம் அழகாக இருக்கணும், முகமெல்லாம் அழகாக இருக்கணும். ஏதாவது ஒரு சந்தன அத்தர் வாங்கி, சந்தனம்ங்கிறது லட்சுமிக்குரிய அம்சம், உள்ளங்கையில் விட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு நல்லா முகத்தை நல்லா மசாஜ் பண்ணி முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கணும். பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கும். எவ்வளோ நேரம் பார்த்தாலும் காலையில் குளிச்சுட்டு ரெடியானா நைட்டு 8 மணிக்கு பார்த்தாலும் அதே ஃப்ரெஷ்னஸ், அதே ஆக்டிவ்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜோதிடர்களுடைய கணக்கு அப்படியே சென்ட்டு கிண்ட்டு எழுதுன்னு அடிச்சுக்கலாம், ஜவ்வாது அடிச்சுக்கலாம். ரொம்ப கம்மி, சீப் அண்ட் பெஸ்ட்டு வந்து ஜவ்வாது தான் ரொம்ப விலை கம்மி. மற்ற சென்டாலும் ஓடி போயிரு. ஜவ்வாதெல்லாம் தொட்டு தண்ணீர் கலக்கி பூசிட்டிங்கன்னா பொழுதா வரைக்கும் சுமல் நம்மளை விட்டு போகாது. அப்போ பார்த்தா நம்மளை திரும்பி பார்க்கணும், யாரா ஜோசியர். நம்ம அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம வந்து எப்போ கரெக்டாக இருக்கிறோமோ, எப்போ சரியானவையாங்கிறோமோ பிரபஞ்சம் நம்மளை நோக்கி. இப்போ கவு டு என்டர் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம போகணும். நம்ம சித்தர்கள் தான் போனாங்களும் நம்மளால போகலை. ஏன் காரணம், பிரபஞ்சத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு தெரியல. பிரபஞ்சத்தில் இருந்தால் எல்லாமே இருக்குது. இப்போ பூமிக்கு மேற்பட்டத்துலேருந்து பிரபஞ்சம் அப்படிங்கிற வீட்டில் எல்லாமே இருக்குது. இப்போ பிரபஞ்சத்துக்குள்ள போதும் மில்கி வெடி எல்லாமே போகிறதுனா இதுக்கு என்ன வழி? இது நவகிரகங்கள் விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நவகிரகங்கள் இங்கே கையில் தான் இருக்குது. அந்த இதில் வந்து பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் கையில் இருக்குது. நமக்கு தெரியும், யாருக்குமே எல்லாத்துக்கும் கை ரேகை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கையில் வந்து 9 கிரகங்கள் இருக்குது. இது வந்து வலதுகை, இது இடதுகை. காலையில் திருப்பி தேய்ச்சிட்டு நவகிரகம் மூஞ்சில் தான் முழிக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து வேறு எதுவும் கிடையாது. நவகிரகம் மூஞ்சில் தான் முழிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கண்ணாடி மூஞ்சில் முழிக்கிறது அதெல்லாம் கிடையாது. எடுத்து உள்ளங்கை அப்படியே பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணும், பணம் வேணும்னு நினச்சிட்டு பாருங்கள். ஏறக்குறைய வந்து அந்த சாலமன் ரேகை வளர்றதுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் திருமணம் நடக்கும்னு நினச்சிட்டு காலையில் நீங்கள் 48 நாளைக்கு இருக்கும் ஒவ்வொரு ரேகைகளும் மாறிக்கொண்டிருக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கைரேகை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எண்ணம் தான் வாழ்க்கை மாற்றம். இதுதான் கையெழுத்து, தலையெழுத்து. இதுதான் தலையெழுத்து, கையெழுத்து. இதுதான் இதை மாற்றணும். இது வந்து இன்புட்டு, பிரபஞ்சத்துக்கு வர்றது இன்புட்டு. இது வந்து வலதுகை. ஸோ 2 கையில் தான் பணத்தை கொடுக்கணும், வாங்கணும். அப்போ தான் பணம் நிற்கும். நாம் வந்து இருக்குதுங்கிறக்காக வீசுறதோ கொடுக்குறதோ இருக்கக்கூடாது. எந்த சமயத்திலும் பணத்தை இறைவனுக்கு, ஏன்னா மகாலட்சுமிமாவா 1 ரூபா காசாக இருந்தாலும் 1 கோடி இருந்தாலும் உதாசீனப்படுத்தக்கூடாது. வாங்கும் போதும் பவியம் இருக்கணும், கொடுக்கும் போதும். நம்மளோட ஏழைகிட்ட வாங்குகிறோம், கேவலமாக வாங்குறதோ பணக்காரங்கிட்ட வாங்குறதோ மதிப்பாக வாங்குறதோ கிடையாது. எந்த நிசமும் லட்சுமி லட்சுமி தான். 1 ரூபா வந்தாலும் லட்சுமி தான். அப்போ நம்ம வந்து ஆனால் பணத்தை மதிக்க தெரியும். யார் மதிக்கிறாங்களோ அப்பனுக்கு தான் பணக்காரன் ஆக முடியும். மதிக்க தெரியாதவங்க பணக்காரர் ஆக முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் தாராளமாக வீசுறது, தாராளமாக தர்மம். பணக்காரன் தர்மம் கொடுத்துட்டே இருக்க மாட்டான். அது எப்போ கொடுப்பான்? பணத்தை சேமிக்க வேண்டும், பணத்தை கையில் வச்சிருக்கணும், கொண்டு போய் பேங்கில் போட்டு வைக்கணும். யாரு கேட்டாலும் கொடுக்குறதுல பணம் லட்சுமி உனக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை இன்னொருத்தரும் கொடுக்காது. கொடுக்க சொல்லலை. யார் கொடுக்குறாங்க சொல்லுவாங்க? பணம் 1000 கோடி 5000 கோடி இருக்குது. இப்போ அம்பானின்னு வச்சுக்கங்களேன். சரி, அந்த ஆளுகிட்ட இருக்கிற பணத்துக்கு எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்கலாமா? 1 கோடி கொடுத்தாலும் கூட தாங்க. இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்க. 140 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்குது. செய்ய மாட்டாங்க. அது இலவசமாக நெட்டாவது கொடுக்கலாமா? கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, எதுவுமே இலவசம் கிடையாது. பணத்தை வாங்கி விற்க மட்டும்தான் லட்சுமி நம்ம இருப்போம். நம்ம அதே மாதிரி நம்ம மட்டும் திடீர்னு 1 லட்சம் 2 லட்சம் பக்கத்து ஃப்ரெண்டு கேட்டால் கொடுத்தோம், சொந்தம் கேட்டால் கொடுத்தோம். இப்போ இந்த பிரச்சனை, பணப்பிரச்சனை பூரா இதே தான். யாருக்கிட்ட கொடுத்தும் படாமல் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பஞ்சபிச்சையில் ஒரு அட்டவணை உண்டு. பஞ்சபிச்சையில் வந்து யார் நண்பர்கள், வல்லூர் பட்சிக்கு யார் நண்பர்கள், ஆந்தைக்கு யார் நண்பர்கள், கோழிக்கு யார் நண்பர்கள், எந்த எழுத்துக்கள் நட்புங்கள்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய ஒரு 10 வீடியோலையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருக்கேன். இப்போ வல்லூர் அப்படிங்கிறது ஆவண எழுத்து வந்து வல்லூர். இப்போ பாலசுப்ரமணியனும் வல்லூருக்கு வந்துடுவார். அவர் ஒரிஜினல் பற்றி காகன்னு நினச்சிட்டு இருக்கார். வல்லூர் தான் இருப்பார் அவர். பாலசுப்ரமணியனும் வல்லூர் மட்டும்தான் பேசும். அந்த ஒரு எழுத்து பிரிக்கும் பொழுது பாலசுப்ரமணியம் அப்படின்னா பாவண்ணாவுக்கு வந்து இப்பு ப்ளஸ் ஆ. அப்போ அப்படிங்கிற எழுத்து வந்து வரக்கூடிய எழுத்து பூராமே வல்லூரில் வந்துடும். அதே மாதிரி இ அப்படிங்கிறது பூரா ஆந்தையில் வந்துடும். அதே மாதிரி உ குக்கு, சுச்சு, டுட்டு, துத்து, இந்த எழுத்து பூராமே வந்து ஆந்தை எழுத்துக்கு வந்துடும். அப்போ உணவு எழுத்துக்கு வந்துடும். ஆந்தைக்கு அடுத்தது காகம். காகம் தான் உணவு ஒன்றா. அது காகத்துக்கு அடுத்து கோடி, கெக்கே, செச்சே, இந்த எழுத்துல வரக்கூடியது. அதுக்கு அடுத்ததும் மயில் வந்து ஓ, கொக்கோ, சொச்சோ, அந்த எழுத்துக்கள் வரும். அப்போ வந்து ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா, இதுதான் வந்து பபல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த 5 எழுத்துக்கள் தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பஞ்சபிச்சு நம்ம ஏற்கனவே வந்து வட்டம் போட்டு ஒரு பேப்பர் எடுத்து வட்டம் போட்டு வச்சுக்கணும். வட்டம் போட்டு வச்சு டாப்பில் வந்து வல்லூர் எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஆந்தை எழுதிக்கணும். இப்படி குத்து விளக்கு மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குத்து விளக்கு இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு, அந்த குத்து விளக்கில் எப்படி இருக்குது, முதல் ஒரு விளக்கு இருக்குது, அதே மாதிரி வட்டமாக 5 இடத்துல புள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாப் புள்ளிக்கு வந்து வல்லூர் வச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்தது ஆந்தை வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்தது காகம், அதுக்கு அடுத்தது கோழி. லெஃப்ட் மேலே வந்து கிளாக் வைஸில் எழுதணும், எழுதிக்கங்க. எழுதிட்டு நமக்கு யார் நண்பர்கள் அப்படின்னா, வல்லூருங்கிற எழுத்துக்கு ஆனாவண்ணா இந்த எழுத்துல வரக்கூடியது பூரா வல்லூர். இவங்களுக்கு யார் நண்பர்களா, அந்த பட்சிக்கு முன்னால இருக்கக்கூடிய மயிலும் வலது கூடிய ஆந்தையும், இந்த ரெண்டு பட்சிக்காரர்கள் மட்டும்தான் நண்பர்கள். ரெண்டு நட்சத்திரத்தில் உள்ள இந்த குறிப்பிட்ட, அதாவது மயில், வல்லூர், ஆந்தை, இந்த மூணு நட்சத்திரக்காரர் மட்டும்தான் ஃப்ரெண்டா இருப்பாங்க, நண்பா இருப்பாங்க. இது மித்திரர்கள்னு பேரு. அதே போல ஒவ்வொரு பட்சிக்கு எடுத்தோம், இதே ஆந்தைக்கு எடுத்தோம்னா ஆந்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வல்லூரும் காகம் ஃப்ரெண்டுங்க. காகத்துக்கு வந்து ஆந்தை எழுத்து, காகம்ங்கிறது அந்த எழுத்துக்கு வரும்போது ஆந்தையோட எழுத்து இ அப்படின்னு சொல்றது. கிருஷ்ணசாமின்னு இருக்கலாம், கீர்த்தனா, கீதா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நண்பராக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேர்கள் செண்பகம், இது வர ஊர் எடுத்துனோம்னா சென்னை, சேலம், இதெல்லாமே வந்து கோடியில் வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த கோழி பட்சிக்காரருக்கு யார் நண்பர்கள் வருவாங்க அப்படின்னா, மயில் வந்து நட்பாக வரும், காகம் நட்பாக வரும். மயிலுக்கு என்னது ஒன்னு என்ன, கோயம்புத்தூருங்கிற பேர் வரலாம், கோவைங்கிற பேர் வரலாம். அந்த ஒவ்வொன்றாவில் என்னென்ன உச்சரிக்கக்கூடிய பெயர்கள் இருக்கலாம், கோவிந்தசாமி, கோகிலா, கோபால்சாமி, இந்த எழுத்துக்கள் பூராமே வரும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டுமே நட்பு. அப்போ வல்லூர் பட்சின்னு எடுத்தோம்னா இந்த பக்கம் இருக்கிற மயிலும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆந்தையும் நட்பு. ஆனால் அதுக்கு நேர் இருக்கிற காகமும் கோழி எதிரி. அப்போ வல்லூருக்கு எடுத்து போகும்போது அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து ஊனா ஊவன்னா ஏ இந்த எழுத்துக்கள் பகை. அப்போ வீட்லேயும் பேர் வைக்கிற போது இதெல்லாம் பார்த்து பேர் வச்சா குடும்பத்தில் சண்டைகள் வராது. இப்போ தம்பி வல்லூர்னா வல்லூருக்கு என்ன பண்ணா, அதுக்கடுத்து ஆந்தை பேர்லேயோ மயில் பேர்லேயோ பேர் வச்சுட்டோம்னா கூட இருக்கிறவங்க இருந்தாலும் சண்டை சாக வரைக்கும் வராது. அப்போ என்னன்னா, இந்த இதுக்கு மேலே இது வந்து ஜோதிடத்துக்கு மேற்பட்டியில் இருக்கிறது பஞ்சவட்சி சாஸ்திரம். இதுவும் பேர் வைக்கிறது வந்து அரசு நேரத்தில் பேர் வைக்க வேண்டும். எல்லாமே அரசன், ஒரு குழந்தை பிறக்கிறது அரசு நேரம், வயசுக்கு வர்றது அரசு நேரம், எது வந்தால் நம்ம அரசு நேரத்தில் சொல்லும்போது ஒரு ஆண் பெண் சங்கமமே வந்து அரசு நேரத்தில் சேர்ந்து குழந்தை பிறந்ததுன்னா அற்புதமாக நாட்டை ஆழ்வான், பேரோடு புகழோடு பல நாடுகள் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. இதே வந்து சாவு, துயில், இதெல்லாம் வந்து ஏறக்குறைய 4 மணி 48 நிமிஷம் வரும், ஒன்றா இணைஞ்சுதான் வரும். அப்போ இந்த சாவு துயிலில் வரும்போது என்னன்னா அடிபடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்போ பஞ்சபட்சி சாவு நேரத்தில் இருக்குன்னா அப்போ 2 பேர் சேர்ந்து உண்டாகக்கூடிய குழந்தை வந்து குடும்பத்துக்கு ஒரு முன்னேற்றத்தை தராது, குடும்பத்தை வந்து நஷ்டமாகவும் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் உண்டு பண்ணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல பஞ்சபட்சின்னு இருக்கு. இது சம்மந்தமாக தெரியாதவங்க வந்து எனக்கு கூப்பிட்டுங்க, நான் உங்களுக்கு அது விஷயங்களை சொல்லித்தரேன். அது மாதிரி அரச நேரம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா நம்ம கற்று வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விட, ஏன்னா இது வந்து போர்டு வச்சு எழுதி சொல்லக்கூடிய விஷயம். நம்ம மனசுக்குள்ள சொன்னால் எத்தனை பேருக்கு புரிஞ்சுதை புரிஞ்சுக்குங்க, இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம் இருக்கிறோம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நமக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்சிகளை மட்டுமல்ல இயற்கையிலுமே பஞ்சபூதங்கள் தான். குத்துவிளக்கில் 5 விளக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம உடம்புலையுமே 5 பூதங்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பூதங்கள் வழங்கிட்டு இருக்கு. அந்த 5 பூதங்களும் எப்படி இருக்குன்னு கேட்டால், மூலாதாரத்தில் இருக்கிறது விநாயகராக இருக்கிறது. அதுக்கடுத்து சுவதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கை, சகசிராரம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சக்கரமானது செயல்பாடில் இருக்கும். அப்போ இந்த சக்கரம் செயல்பாடில் எப்படி இருக்குன்னா, இதுக்கு மந்திரங்கள் உண்டு, இதுக்கு ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. அப்போ மூலாதாரத்துக்கு கணபதியும், சுவதிட்டான்னு சொல்லக்கூடிய இந்த வல்லூர் பட்சிக்குரிய எடுத்துக்கூடியது படக்கல் தத்துவத்துக்குரியது யார் அப்படின்னா பிரம்மணம் சரஸ்வதியும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மணிபூரகம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து லட்சுமியும் விஷ்ணுவும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அநாதத்துக்கு வந்து ருத்ரன், ருத்ரி அப்படிங்கிறது இருக்காங்க. கழுத்துல வந்து மகேஸ்வரன், மகேஸ்வரி. புருவ மத்தியில் வந்து ஆக்கிய சக்கரத்துக்கு வந்து சதாசிவன், மனோன்மணி, இப்படி வந்து சக்கரங்கள் தெய்வங்கள் உண்டு. அதனால இதை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணோம், இந்த சுவாசம் என்பது நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏங்க கொஞ்சம் நிறுத்திக்கங்க ப்ளீஸ், பேசுங்க, அப்புறம் பேசிக்கிறேன். மன்னிக்கவும், அதாவது ஒன்று நான் தொலைவில் இருந்து வந்திருக்கேன். 2வது விஷயம், நான் மட்டுமல்ல
யார் பேசும்போதும் வந்து ரெண்டு விஷயம் உள்ள பேசிக்கொள்வது, ரெண்டாவது பேச பேச மைக்கு பிடிங்கி பேசுவது, இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்னு நான் கருதுகிறேன். தவறாக இருந்தால் மன்னிக்குவோம். ஏன்னா வந்து நான் வந்து எங்கே போனாலும் வந்து கேட்குறவங்க வந்து அமைதியாக இருக்கணும். நம்ம அதுக்காகத்தான் வர்றோம். ஒரு விஷயத்தை தன்னுடைய நேரம் காலம் எல்லாம் வந்து வீண் பண்ணிட்டு வர்றோம். அதில் ஒரு 4 விஷயம் வந்து அவங்களுக்கு நன்மைக்கு தர வேணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறோம். அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்கிறதுல உலகம் பூரா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நிறைய ஒரு சில இடங்கள்லாம் பேச பேச மைக் பிடுங்குவாங்க. பேச 10 நிமிஷம் கருத்தரங்கம் பேச சொல்லுவாங்க. உடனே மைக் யாரோ வந்துட்டாங்களோ உடனே மைக் பிடிங்கி பேசுறது, இதெல்லாம் ஒரு நாகரிகமான செயல் அல்ல அப்படிங்கிறதை இங்கே சொல்லக்கூடாது. என்னுடைய மகனுடைய நிகழ்ச்சி. அதனால தான் ஒரு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம சொல்லணுங்கிற கடமைக்காக நான் சொல்கிறேன். இல்லைன்னா சரி வராது அல்ல, சரியா? ஸோ வந்து என்னென்னா, சுவாசம் என்பது ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம். அப்போ வந்து ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம். இந்த சுவாசம் சரியாக நடந்தால் மனுஷனோட ஆயுள் 120 வருஷம். இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சுவாசம் எப்போ இருக்கும்னா, நீங்கள் காலையில் 3 மணியிலிருந்து காலையில் எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் சுவாசம் 15லேயே இருக்கும். நீங்கள் எந்திரிச்சு டென்ஷன் இல்லாமல் படுக்கையில் இருக்க வரைக்கும் வந்து 15 சுவாசமும் ஓடிட்டே இருக்கும். இந்த 15 சுவாசம் வரும்போது நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ, ஜோதிடம் படித்தாலும் சரி, வைத்தியம் படித்தாலும் சரி, மந்திரம் படித்தாலும் சரி, படித்து எழுதி பாருங்க, மனசில் பதியும். இந்த சுவாசம் இருக்கும்போது இது பள்ளி குழந்தைகள் பயன்படுத்தலாம். குழந்தைகள் படிக்கிறாங்க, குழந்தைகளாம் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடலாம். இந்த இடத்தில் லட்சுமி பூஜை பண்ணுவது, சுவாசம் 15 இருக்கும்போது லட்சுமி பூஜை பண்ணுறது, தெய்வங்களுடைய பூஜைகள் பண்ணுவது. இப்போ பணம் வேணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து அந்த 15 சுவாசம் இருக்கிற போது பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடணும். 6 மணிக்குள்ளே பூஜை பண்ணி முடிச்சிடணும். அப்போ வந்து என்னென்னா, அந்த பணம் அங்கேயே நிற்கும். படித்த படிப்பும் ஞாபகத்தில் நிற்கும். நீங்கள் நாளைக்கு போன பரீட்சையில் IAS IPS என்ன படித்தாலும் கூட இந்த 15 சுவாசம் இருக்கும்போது கரெக்டாக நம்ம உட்காந்துக்கும்போது 15 14 13 ஆகும். சித்தர்கள்லாம் 0 சுவாசத்தில் வாழ்ந்தவர்கள். 15 14 13 12 ஆகி அந்த சுவாசம் அந்த மூக்குக்குள்ளேயே ஓடக்கூடிய கண்டிஷன் வாழ்ந்தவர்கள். 15ங்கிறது நம்மளுடைய நார்மல். அப்போ அந்த 15 சுவாசத்தில் இருக்கிற போது நார்மலாக நம்மளுக்கு நல்லா இருக்கும். உதாரணம் வந்து ஒரு குழந்தை படிக்குது, அந்த நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க சொல்லும்போது அந்த நார்மல் 15 சுவாசத்தில் இருக்கும்போது படித்து நல்லா மனப்பாடம் பண்ணிடுது. இந்த படித்த பொண்ணு என்ன பண்ணணும், அங்கேருந்து போய் நேராக போகும். ஸ்கூலுக்கு போக கொஞ்சம் படபடப்பு வரும்போது 15ங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 15 16 17 18 ஆகும். அந்த எல்லைக்குள்ளே போய் காலேஜுக்கு ஸ்கூலுக்குள்ளே போய் எக்ஸாமுக்குள்ள நுழையும் போதே வந்து 15ங்கிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடனே என்ன ஆகும், 25ஆக மாறும். அப்போ 25ஆக மாறும்போது படித்தது பூரா மறந்து போகும். இது ஜோதிடருடைய நிலையும் அதே. நம்ம ஜோதிடர்கள் வந்து எல்லாமே ஜோதிடர்கள் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்கள வந்து காலையில் எழுந்திரிச்சு எழுதி பாருங்கள். ஜாதகத்தை வந்து விதிகளை போட்டு எழுதுங்க. என்னென்ன விதிகள் இருக்குதோ அந்த விதிகளை எழுதுங்கள். விதிகளை என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன படிச்சிங்களோ அந்த யோகங்களை தினசரி எழுதி பாருங்கள். அப்போ அந்த விதி பார்க்கும்போது மனசில் நிற்கு நாளைக்கு. ஏன்னா வந்து நிறைய யோகங்கள் உண்டு, நிறைய லக்கணத்துக்கு மட்டுமே 100 பாடல்கள் உண்டு ஜாதகலங்கிறதுல. நிறைய 100 பாடலுக்கு மேலே உண்டு. ஸோ வந்து நிறைய படித்து பார்க்கணும். படித்து பார்க்கும்போது நம்ம யார் சதாசிவம் ஐயாவா அவர் தான் சொன்னார், லக்கணத்தில் வச்சே மூர்த்தி மெய் சுரூபம் கீர்த்தி என்னமோ சொன்னார். அத்தனை விஷயங்கள் சொன்னார். எல்லாமே லக்கணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். உண்மைதானுங்க ஐயா? உண்மைதான். சரி அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ அந்த லக்கணத்துக்குள்ளே தான் எல்லாமே விஷயம் இருக்குது. லக்கணத்தை வச்சு தான் எல்லாமே நடக்கும். அவன் நடக்கிற ஆட்டம் பூரா லக்கணம் தான் உயிர். அதை வச்சு தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. ஸோ வந்து என்னென்னா, அந்த லக்கணம்ங்கிறது நாமம் இந்த சுவாசம் 15 சுவாசம் இருக்கிற போது நம்ம படித்து பழகிக்கணும். ஜோசியம் படிக்கிறவங்க காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. நீங்கள் அந்த பழக்கத்துக்கு வண்டி பணமும் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும், பாசும் வந்துடும், பதவியும் வரும், பட்டமும் வரும், எல்லாமே வரும். இது முயற்சி பண்ணி பாருங்கள். சரி, நம்மளுக்கு 15 சுவாசமாக இருந்து வெளியே வந்து ஜோசியர் கேட்குற மாறி போயிடுது அப்படின்னா தான் இதற்கு தான் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி வந்து பிகாம்ப்ளெக்ஸ் எனர்ஜி பூஸ்டர். தினசரி வந்து மூச்சு பயிற்சி ஒரு 3/4 மணி நேரமாக செய்யணும், கடைசிக்கு ஒரு அரை மணி நேரமாக செய்யணும், கடைசிக்கு ஒரு 12 நிமிஷமாக செய்யணும். மூச்சு பயிற்சி செய்யணும். மூச்சு பயிற்சிங்கிறது வந்து அவங்கவுங்க குருமார்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிராணாயாமம் என்று சொல்லுவாங்க. அந்த மூச்சு பயிற்சி கட்டாயம் பண்ணும்போது நீங்கள் காலையில் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ நைட்டு வரைக்கும் ஸ்டடியாக அதே ஸ்டைலில் இருப்பீங்க. அந்த எனர்ஜிக்கு நம்ம விட்டுட்டு போகவே போகாது, ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு எனர்ஜி நல்லா இருந்தால் தான் ஜோசியம் பார்க்க முடியும். காலையில் இருந்து நம்ம ஒரு 50 இப்போ என்னுடைய காலத்தில் ஒரு நாளைக்கு 100 ஜோசியம் பார்த்துருக்கேன், 100 பேர்த்துக்கு பார்த்துருக்கேன்.
இப்போல்லாம் பார்க்குற அளவு காலையில் ஒரு ஆள் மத்தியானம் ஒரு அளவு நிறுத்தினார். 100 பேருக்கு போய் எவ்வளோ வேகமாக இருந்தது. காலையில் பார்த்தா அதே வேகத்தோடு நைட்டு 8 மணிக்கு பார்க்கணும். விடிய விடியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு காலகட்டத்தில். 1 2 3 4 வெடி தூங்குடமே கூட பார்ப்போம். அப்போ அந்த எனர்ஜி காலையில் என்னடா டல் அடிக்கிறது தூக்கம் வந்துடுறதுனால இருக்கக்கூடாது. அதே ஆக்டிவில் இருக்கணும். மூச்சு பயிற்சி பண்ணணும், பிராணாயாமம். அப்போ என்னங்கிறது அந்த குருமார் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா அப்போ இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுதல், வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுதல். இது ஒரு சுவாசம். இப்படி ஒரு 16 சுவாசம் செய்யணும். அல்லது நாடி சுற்றி பண்ணணும். ஏன்னா நுரையீரலுக்கு 2க்கு இதுக்கு இணைப்பு கிடையாது. இது தனி, வலது பக்கம் இருக்கிறது தனியாக வேலை செய்யும், இடது பக்கம் இருக்கிறது தனியாக வேலை செய்யும். அதுக்காக மூச்சு பயிற்சியில் இது ஒரு சுமை ஒன்று. ஒரே மூக்கில் இப்போ ஒரு 16 தடவை இழுத்து விடுறது, அடைச்சிட்டு இன்னொரு மூக்கில் 16 தடவை இழுத்து விடுறது. இப்படி முறைகளில் உண்டு. இப்போ நம்ம முறையில் வேறு முறைகளில் நிறைய உண்டு. இந்த சரசாஸ்திரத்துக்கு வரும்போது இப்போ சரஸ்தை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதுக்கு வரும்போது என்ன, அந்த 2 கலைகளை பூரா மாற்ற தெரியும். நிறைய விஷயம் தெரிஞ்சதாவே அதில் சொல்ல தெரியணும். ஜோதிடம் மிகப்பெரிய கடல். நீங்கள் காலையில் படிங்க, காலையில் எழுந்திரிச்சு படித்து நிறைய படிக்கணும். புது புது பழைய நூல்கள்லாம் நிறைய படிங்க. சும்மா புரியலைங்கிறக்காக விடாது. 10 தடவை படிங்க, புரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எதா இருந்தாலும் படிக்க புரியும். துக்க மன்னன் பலத்து இறை துர்ப்பணமாகி பணியில் தோன்ற. துக்க மன்னன் திருப்பி நீ ஒரு 10 தடவை படிச்சுட்டே விட வந்துடும். துக்க மன்னன், துக்கம்ங்கிறது 8, மன்னன்னா 8 குடைவன், பலத்து அப்போ 8 குடைவன் பலத்து இறை துர்ப்பலமாகி, இறைனா லக்கணத்தோன் துர்ப்பலமாகி, பணினா பனி உள் தோன்ற. பனினா பனி ராகு, உள்னா 5. அப்போ 5 ராகுனா இவன் அட்பாயுள். அப்போ இது என்னன்னா, இது குமாரசாமியத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இதை சொல்றதுக்கு என்ன, 2 தடவை 3 தடவை 4 தடவை படிச்சு எல்லாருமே கிங்கு தான். யாரும் மோசமா நம்மளுக்கு தாழ்வு பண்ணதை நம்ம ஜெயிச்சிருமா, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்க, எல்லாருமே ஈக்குவல் கேட்டகரி தான். இந்த பிரபஞ்சத்தில் ஜோதிடத்துக்குள்ள வரைக்கும் எல்லாமே குருமார்கள் தான். உலகத்தில் வழிகாட்டக்கூடிய ஆளுகள் ஜோதிடம் மட்டும்தான். அந்த காலத்து அரசன்லேருந்து இந்த காலத்து அரசன்லேருந்து மற்றவங்களுக்கு மக்களுக்காகட்டும் நல்வழி காட்டக்கூடிய ஜோதிடம் மட்டுமே. ஸோ அந்த ஜோதிடத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜோதிடமாக பார்க்கணும். ஜோதிடத்தை பார்த்து சரியான முறையில் சொல்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். பதட்டமே படக்கூடாது. அவசரமாக ஓடி போயிடுவான் பாட்டிங்கிற மாதிரிலாம் ஜோசியம் சொல்லக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஆராய்ச்சி பண்ணுங்க, 15 நிமிஷம் ஆராய்ச்சி பண்ணுங்க. அவனுக்கு உடனே தூக்கி நெகட்டிவாக சொல்லக்கூடாது. அவன் கஷ்டத்தோடு இருக்கிறதுக்கு தான் நம்மகிட்ட வந்திருக்கான். கஷ்டம் நிவர்த்திருக்கு. அவனுக்கு ரெமெடி என்ன பண்ணணும், அவனுக்கு என்ன திசை நடக்குது, அவனுக்கு என்ன பண்ணால் சரியாகிற விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது தான் நம்ம மிகப்பெரிய ஜோதிடராக மாறும். நல்ல பேர் வாங்கினா தான் பெரிய ஜோசியர். ஒரு காலகட்டத்தில் இப்போ நான் ஜோதிடக்கடல் வைத்தியநாதன் பொருத்தம் பார்ப்பாரு. நான் போய் உட்காந்துருப்பேன். இது பையன் பொண்ணோட ஜாதகம் பாரு, அப்புறம் மாப்பிள்ளை ஜெயிஞ்சு 5 ஜாதகம் காமிப்பாரு. சரக்குன்னு போட்டு இது பொருந்தும்பாரு. நான் கட்டத்தையும் பார்த்துக்க மாட்டேன், எப்படி பார்க்குறேன்னு எனக்கும் தெரியல. அந்த ஒரு விஷயம் அவங்க நல்லா ஜாமக்குள் விஷயம் எல்லாமே இப்படி எடுக்கிறாங்க, பார்த்தாங்க. இதுக்கு மேட்சிங் இப்படி தான் பார்த்துட்டு படப்படப்படப்பட ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் பார்த்து இதுதான் பொருந்து இவன் பிஇ படிச்சிருப்பான், என்னென்ன வேலையில் இருப்பான்னு சொல்லுவார். அந்த கட்டத்தை பார்த்தா சொல்லிவிடுவார். அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா, நம்மளுக்கு அந்த ஞானத்தையும் வேணும், குருவுடைய வழிபாடு வேணும், தெய்வ வழிபாடு வேணும், உபாசனை. இப்போ கேபி சிஸ்டர் ஜெயிச்ச யாரு, உச்சஸ்ர கணபதி உபாசனை பண்ணார். நம்ம ஆளுக்கு யாருக்கு உச்சஸ்ர கணபதி பண்ணுறாங்க? அவர் காலையில் 4 மணிக்கு உச்சஸ்ர கணபதி மந்திரத்தை சொல்லி, அந்த அஸ்தி பிசாதலிக்கேசுவாக அப்படிங்கிற ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது, அதை சொல்லி ஓமம் பண்ணி பூஜை பண்ணி வந்த பிறகு தான் அதுக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் யோசிச்சு சொன்னார். அவர் சொன்னது அத்தனையும் வந்தது. அதற்கு பிறகு யார் ஜெயிச்சிருக்காங்க, உச்சஸ்ர கணபதி யார் பண்ணுறாங்க? வேற ஒருத்தர் பண்ணுறாரு. நம்ம சமீபத்தில் தமிழ்நாட்டில் உச்சஸ்ர கணபதி பண்ணுறவங்க ஒரு குறிப்பிட்ட 2-3 பேர் உண்டு. அவங்கெல்லாம் சீரஞ்சிறப்பமாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நூல் கூட ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் உச்சஸ்ர கணபதி உபாசகர், சாநித்தியம் உள்ளவர். தெய்வ வடிவு, தெய்வ சாநித்தியம் இருந்தால் தான் அதில் உள்ள வர முடியும். ஒரு கலையில் பெருசாகணும்னா சாநித்தியம் இருக்கணும். ஸோ இப்படி எல்லா விஷயம் இருக்குது. அப்போது இந்த சுவாசமானது அப்படின்னு கேட்டால் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கும். இந்த உடம்புல எந்தெந்த இடத்துல சுவாசம் வரும் அப்படிங்கிற கண்டிக்கலுக்கு மூலாதாரத்தில் 600 சுவாசம் வரும். அப்புறம் சுவதிட்டானம், மணிபூரகம், அநாதத்தில் ஒவ்வொன்றிலையும் 6000 சுவாசம் நடக்கும். பாக்கி பூரா 3000 நடந்துட்டு இருக்கும். அப்போ மொத்தம் 21,600 சுவாசங்கள் நம்மளுக்கு வந்துடும். 1000 அதாவது சுவதிட்டானம், மணிபூரகம், அநாதகம் இதில் 6000 3018, அதில் ஒரு 600, அப்புறம் அதுக்கு மேலே அநாதகம், விசத்தி, சகசிராரம் ஒவ்வொன்றிலையும் 1000 சுவாசம். அப்போ அந்த அளவு கீழிருந்து தினசரி சக்கரங்கள் மேலேறி அப்புறம் கீழே இறங்கும். இப்போ தினசரி நடந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சக்கரங்கள் அமிர்த நிலை தானே இயங்கிட்டு இருக்கோம். இது சித்தர்கள் என்னம்னா அங்கே நினச்சி போது அப்படியே இயக்குறாங்க. எந்த சக்கரத்தை வேணாலும் இயக்குங்க. இப்போ படைத்தல் வேணுமா, காத்தல் வேணுமா, அடித்தல் வேணுமா, அருளல் வேணுமா, மறுத்தல் வேணுமா, பிளஸிங் வேணுமா, அது எதை வேணாலும் வர வச்சாங்க. அதுக்கு பஞ்சாட்சரம் பயன்படுத்துது, சரமும் பயன்படுத்துறது. இப்போ சரம்ங்கிறது என்ன உள்ள வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாசமானது 2 பக்கம் ஓடுது.
இப்போ வலது பக்கம் ஓடுறது இருக்குது, இடது பக்கம் ஓடக்கூடிய ரெண்டு சுவாசம் நம்ம சொல்கிறோம். சூரியகலை சந்திரகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. சூரியகலை சந்திரகலைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ சூரியகலை சந்திரகலைங்கிறது என்னது? வலது பக்கம் ஓடக்கூடிய சொலை சூரியகலை, இடது பக்கம் ஓடக்கூடிய சந்திரகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி இன்னொன்று ஓடும், என்னென்னா சுழிமுனை. அப்போ சுழிமுனைங்கிறது என்னென்னா ரெண்டு மூக்குலையும் சுவாசம் ஓடிட்டு இருக்கு, ரெண்டுலையுமே வந்து கலந்து வரக்கூடிய சுவாசம். இப்போ எல்லாத்துக்கும் சுவாசம் ரெண்டு மூக்கில் வந்துட்டு இருக்குது. இப்போ எத்தனை பேர்த்துக்கு பாருங்க, நிறைய பேர்த்துக்கு ரெண்டு மூக்கில் வந்துட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு வந்துட்டு இருக்குது? இதில் ரெண்டு மூக்கில் சுவாசம் எடுத்து பாருங்க, ரெண்டு பேர்த்துல எத்தனை பேர்த்துக்கு வருது? அதிகபட்சம் எல்லாத்துக்குமே வரும். ரெண்டில் வரும், ரெண்டில் வரணும். அப்போ இந்த சுவாசமானது யாருன்னா, யார் உன்னிப்பாக கவனிக்கிறார்களோ, யார் கவனத்தில் இருக்கிறார்களோ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சுழிமுனையும் ஓடும். அப்போ சுழிமுனை நேரம் தியானத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு மூக்கில் சுவாசம் வரும்போது தியானம் பண்ணும். அப்போ அதனால தான் நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், தோப்பு கரணம்ங்கிறது வந்து விநாயகருக்கு போடுறோம். எதுக்கு தோப்பு கரணம் போடும்போதுன்னா, தோப்பு கரணம் போட்டோம்னு என்ன ஆகுனா, இந்த பிடிச்சி தோங்கும் போது என்னென்னா 3 தடவை உட்காரும்போது என்னென்னா இந்த ரெண்டு சுவாசம் மாதிரி இந்த சுழிமுனை தியானமாக ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ அதே இடத்துல உட்காந்து நீங்கள் எதுக்கு என்ன கோரிக்கைக்காக போனீங்களா வேணுனீங்கன்னா பணம் வந்துடும். திருமணம் சம்மந்தமாக, காசு சம்மந்தமாக, குடும்பங்கள் சம்மந்தமாக ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாச்சு அப்படிங்கிற அடிப்படையில் உட்காந்து பேசுனீங்களா அந்த சுழிமுனை நேரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துடும். அது அப்போ உட்காந்து தியானம் பண்ணணும். இது வந்து இவ்வுலக வாழ்க்கை ஏற்றதில்லை, அந்த சுழிமுனையோட நேரம் அல்ல, இவ்வுலக வாழ்க்கை ஏற்றல, ஒன்லி தியானம் பண்ணுறதுக்கு மட்டுமே ஏற்றது. இப்போ இந்த சுவாசத்தை வலது கலைங்கிறது சிம்பிளாக சொல்லும்போது பெருசாக அனலைஸ் நிறைய இருக்குது. இந்த வலது பக்கம் ஓடும்போது ஒருத்தர் கேள்வி கேட்க வர்றாங்க. இப்போ வலது பக்கம் வர்றாங்க, சார் எனக்கு நினச்ச காரியம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இப்போ என்னோட பக்கத்தில் வலது கை பக்கமே வர்றாங்க. நடக்குமான்னு கேள்வி கேட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு நடக்கும்னு சொல்லி சுவாசம் எந்த பக்கம் ஓடுதுன்னு பார்த்துட்டு இப்போ ஐயா சூரியகலைன்னு சொன்னார். அப்போ சூரியகலைன்னா இப்போ அவரோட பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ என்ன நினைக்கிறாரோ அவருக்கு அந்த காரியங்கள் எங்கனாலும் அவருக்கு நன்மை கிடைக்கும். அப்போ அவர் சொல்லலாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே சமயத்தில் அவங்க இந்த வலது பக்கம் வரும்போது இந்த இடது பக்கம் வந்து சூனியம்னு பேர். எங்கே சுவாசம் ஓடலையோ அது வந்து சூனியம்னு பேர். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இடது பக்கம் ஓடும்போது அவங்க மண் என்னன்னாங்கன்னா அதுக்கு சூனியம் அப்படின்னு பேர். அப்போ சூனியத்தில் பதில் இல்லை. இப்போ அவங்க நிற்கிறது வலது பக்கம், எங்கே போன காரியம் நடக்குமானா சுவாசம் இந்த பக்கம் ஓடலை. அப்போ அப்போ நிற்கிறது எங்கே நிற்கிறாங்க, இடது பக்கம் நிற்கிறாங்க, சுவாசம் வலது பக்கம் ஓடுது. அப்போ சுவாசம் ஓடாத இடத்தில் நின்று கொண்டு கேள்வி கேட்டால் கேள்வி பலன் தராது. அப்படி உதாரணத்துக்கு ஆண் கிடைக்குமா பெண் கிடைக்குமா குழந்தை கிடைக்குமான்னு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கங்களேன். அவங்க வந்து வலது பக்கம் ஆண் இடது பக்கம் பெண். அப்போ வலது பக்கம் சுவாசம் இருக்கிற போது வந்து கேட்டாங்கன்னா ஆண் குழந்தையா இருக்கும். அதே இடத்துல அவங்க நின்றுக்கணும், ஆண் குழந்தை மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா அப்படியே மாறி இடது பக்கம் உட்கார்ந்தாங்கன்னா அந்த சுழிமுனையாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்போ குழந்தை உண்டாகி கலைஞ்சிரும். இப்போ இதெல்லாம் வந்து நடைமுறையில் எப்படி நம்ம சுவாசத்தை தொட்டுட்டு இருக்கும்போது இந்த விடைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜாதகத்தை தாண்டி உள்ள விஷயங்கள், ஜாதகத்தை பார்க்க 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 ஒரு விஷயம் நடந்துடும். அதே மாதிரி வந்து இப்போ இடது பக்கம் சுவாசம் ஓடுது, அவங்க நம்ம ஒரு கேள்வி கேட்குறாங்க நடந்துருமானா இப்போ இடது பக்கம் அவங்க இருக்காங்க, காரியம் நடந்துடும். இப்போ இந்த வலது பக்கம் ஓடல, அவன் என்ன பண்ணுறான், இடது பக்கம் இருக்கிறவரு உடனே என்ன பண்ணார் வலது பக்கம் வந்துட்டார், அவர் கேள்வி கேட்டு நடக்காது. அப்போ அதே மாதிரி ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் கேள்வி கேட்டால் பலன் நடந்துடும். இப்போ நம்ம ஒரு வந்து கேள்வி கேட்குறாங்க, எங்கள் படுக்கையில் படுத்துட்டு இருக்காரு, அவர் பொழைச்சிருவாரா எந்திரிப்பாரான்னு கேட்குறாங்க. அப்போ ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணு வந்தால் கேள்வி கேட்டால் நடந்துடும். மாறி கேட்டால் பலன் கிடைக்காது. மாறுன்னா ஆணுக்கு பெண்ணோ பெண்ணானோ கேள்வி கேட்டால் பலன் நடக்காது. அதே ஈக்குவல் அவங்க அந்த ஆண் இருந்தால் ஒரு ஆண் ஆசிரியத்தில் இருக்காங்கன்னா அதே ஆண் வந்து கேட்டாங்கன்னா அந்த கேஸ் முடிஞ்சிடும். இதெல்லாமே சரசாஸ்திரத்துக்குள்ள வரக்கூடிய இது ஆனாவண்ண விஷயங்கள். இது மிகப்பெரிய கடல். இதெல்லாம் ஒரு 10 நாள் படிக்க வேண்டிய விஷயம். நிறைய விஷயம் இருக்கு. சூரியகளை விடும்போது வடக்கு கிழக்கு மட்டும்தான் போகணும். சூரியகளை விடும்போது வடக்கு கிழக்கு திசையில் போனால் பயணம் வெற்றி. சூரியகலைங்கிறது வலது மூக்கு. அப்போ நீங்கள் மற்ற திசையில் போனால் ஃபெயில் ஆயிரும். அப்போ சந்திரகலை ஓடும்போது வந்து மேற்கு தெற்கு போனால் பிரயோஜனம் உண்டு. அப்போ நம்ம ஒரு பிரயாணம் போகும்போது ஆகட்டும், எங்கே போகிறதா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். ரெகுலர் ஒர்க்குக்கு கணக்கு கிடையாது, ரெகுலர் ஒர்க்குக்கு கணக்கு கிடையாது. இதெல்லாமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்கூட பார்க்கும்போது நிறைய ஏகப்பட்ட பலன்கள் நம்மளுக்கு இருக்கும். அப்போ இது போல வந்து பலன் பார்க்கறதுக்கு இது அந்த சரத்தையும் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பணம் வரணும். எல்லாமே பணத்தேக்கத்தில் தமிழ்நாடு ஊர் ஓடிட்டு இருக்குன்னு விட இருக்கிற இடத்துல இருக்குது. நம்மளை போல இடத்துல எல்லாம் வந்து பணத்தை காணும் அப்படின்னு தேடுறவங்க எல்லாம் வந்து ஒரு மாமரத்தில் வந்து ஒரு சதுரமான உண்டியல் செய்து
ஒரு எவ்வளோ இருக்குன்னா சதுரமாக இருக்கணும். 6 இன்ச்சாக இருந்தாலும் சரி, 8 இன்ச்சாக இருந்தாலும் சரி, சதுரமாக உண்டியல் செய்து அந்த ₹1 காசு அளவுக்கு போடுற அளவுக்கு ஒரு உண்டியல் ரெடி பண்ணி வைக்கணும். மாதத்தில் ஒரு நாள் போட்ட போதும். நம்மளால ஜோசியர் சம்பாதிக்கிறோம்னா டெய்லியெல்லாம் போட வேண்டும். மாதத்தில் ஒரு நாள் ₹1 மட்டும் போட்டு வந்தால் போதுமானது. அது எந்த நேரத்தில்? அரசு நேரத்தில் அந்த உண்டியலில் போடணும். ரெகுலர் போட்டு அந்த பணத்தை, அந்த காசை எக்காரணத்து கூட எடுக்க, ஓட்டையில் அடைச்சிடணும், எடுக்கிறக்கலாம். கரெக்டாக அந்த ₹1 காசு போகிற அளவுக்கு தான் போடணும். போட்டு எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பணம் அப்படியே லட்சுமி பிடிச்சி வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம 1 லட்சம் வந்தாலும் கூட நம்ம அதில் எடுத்து வேண்டிய பணம் ₹1 தான். அதனால நம்மளுக்கு தினசரி ரெகுலராக பண்ணுறவங்க டெய்லி ₹1 போட்டால் பெட்டி சீக்கிரம் நெறிஞ்சு போயிடும். ஒரு அடி உயர போட்டி போட்டால் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நிரம்பிடும். அதனால் நம்ம நிறைய போட்டோம்னா சரி வரும். வாரத்தில் ஒரு நாள் போடலாம். இப்போ நிறைய பணம் வருதா, ஆன்லைன் பணம் வருதா, போட்டுக்கலாம். ₹1 சிங்கிள் ரூபி தான், நிறைய பணம் போடக்கூடாது. போட்டு வந்துட்டா பணம் சேரும். அதே போல் புத்து மண் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த பாம்பு சர்ப்பம் இருக்கக்கூடிய ஒரு கரையாம்புற்று. அந்த கரையாம்புற்று எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண் இல்லாத புத்தாக இருக்கணும். கண் இல்லாத புத்தில் 7 புத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துட்டு அதை உருண்டை செய்து பிள்ளையார் மாதிரி செய்து பூஜை வந்தால் லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். லட்சுமிக்கு எந்த மந்திரம் சொல்லி வேணாலும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு மகாலட்சுமி மந்திரங்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிக்கலாம். மந்திரமே தெரியல, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லிட்டு போதுமானது. அந்த பணமானது எல்லாம் வர்றக்கார ஆரம்பிச்சிடும். அப்போ இதெல்லாம் விஷயம். அப்போ என்னன்னா, பணத்துக்கு அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்போ பணத்துக்குரியவள் யாரு? அவ போட்டிருக்கிறது தாமரமணி. அப்போ அவ போட்டிருக்க திரியது தாமரத்தண்டு திரி. அப்போ பணம் வரும்னு என்ன பண்ணணும்? அந்த தீபம் ஏற்றக்கூடிய முறையை தாமரத்தண்டு திரி, தாமரமணி, வட்டமான விளக்கில் வச்சு தீபம் ஏற்றணும். வட்டமான நடுவில் ஒரு தண்டு இருக்கும். அந்த விளக்கில் தான் நம்ம தீபம் ஏற்றணும். முடிய அந்த ஒரு சைடு சாஞ்ச விளக்கும் அந்த விளக்கை ஏற்றக்கூடாது. இல்லைன்னா அறுமுக விளக்கம் வைக்கலாம். அகல் விளக்கு பெஸ்ட்டு. அந்த 5 முகம் இருக்கக்கூடிய அகல் விளக்கு வச்சுக்கலாம். இல்லை நமக்கு வேறு ஏதாவது விளக்கு இருக்குன்னா பித்தளை விளக்கு வச்சுக்கலாம், வெள்ளி விளக்கு வச்சுக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை என்னன்னா, சிங்கிள் விளக்கு யூஸ் பண்ணுறதை விட 2 விளக்கு வைக்கணும். அப்போ வட்டமாக இருக்கிற நடுவில் தண்டு இருக்கிற விளக்கு போட்டு கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வீட்டில் நெய்யெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் நெய்யெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் சைவம் அசைவம் இதெல்லாம் மிக்சிங் இருக்கும். ஸோ என்னென்னா வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான். காலச்சக்கரை எப்படி 10ஆம் இடம், என்னுடைய தம்பி சொன்ன மாதிரி சனி. அப்போ சனி இன்னைக்கு எல்லாமே சனியில் லிங்க் வந்தோன்னா அது சனி தான், வேறு எதுவுமே கிடையாது. காலச்சக்கரை நீ சனிக்கிழமை மதே தான், உத்திரட்டாதி நட்சத்திரம் மது எல்லாமே சனிக்குள்ள வந்துடுது. அதனால் சனியோட எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு ஹோமம் வீமம் பண்ணும்போது என்னென்னா, ஹோமங்கள் வேள்விகள் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருந்ததுன்னா, ஒரு பசு விரட்டி, ஒரு அத்திக்குச்சி, ஆலங்குச்சி, அரசங்குச்சி, சிம்பிளாக ஒரு சதுரமாக ஒரு அடி ஒரு செம்பு பாத்திரத்தில் ஹோமம் உண்டு பண்ணி வச்சுட்டு, அக்னி கோத்திர பாத்திரம் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 500 600 அதை வாங்கி வச்சுட்டு சின்ன சின்ன குச்சி போட்டு ஒரே ஒரு தாமரமணி மட்டும் உள்ளே போட்டு ஹோமத்தில் பண்ணிட்டு வந்தோம்னா வீட்டில் பணம் நிறைந்து கொண்டே இருக்கும். கொடுக்குறதெல்லாம் கையோ எப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பணத்தை கவரில் போட்டு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி வெளியே கொடுக்கக்கூடாது, அசால்ட்டாக கையிடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ மதிக்கிறீங்களோ அந்த பணம் திரும்பி தரும். பணத்தை எவ்வளோ கொடுக்குறீங்களோ திரும்பி வரும். அதே மாதிரி அந்த காந்தியோட தலை பிடிச்சிட்டு தான் பணம் கொடுக்கணும். இந்த கால் பகுதியெல்லாம் காந்தியோட தலை பிடிச்சிட்டு தான் பணம் கொடுக்கணும். அதே பணத்தை வைக்கிற போது காந்தி தலை மேலே இருக்கிற மாதிரி தான் பாக்கெட்டில் வைக்கணும். பர்ஸுக்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் அந்த தலை வெளியே இருக்கிற மாதிரி தான் வச்சு பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயமா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. அப்புறம் இந்த தெய்வங்கள் வழிபடுறதுல ஒவ்வொன்றும் காசு பணம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் உண்டு. இந்த காசு பணம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் என்னென்னா, பெருமாள் வருஷத்தில் 4 நாள் மட்டும்தான் பணம் கொடுப்பார். மற்ற நாள் பணம் கொடுக்க மாட்டார். அந்த பணம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் விஷ்ணுபதின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருமே தமிழ் மாதத்தில் நம்ம சொல்லுவாங்க, வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாசி. இந்த மாதத்தில் வரக்கூடிய 1ஆம் தேதி, தமிழ் 1ஆம் தேதி அன்னைக்கு விஷ்ணுபதி என்று பேர். அன்றைக்கு பெருமாள் கொடுப்பார். அன்னைக்கு அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் நமக்கு 24 சுற்றி சுற்றணும். அந்த கோயிலை 24 சுற்றி நம்ம இதை ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு துளசியில வச்சு கும்பிட்டு 24 சுற்றி வழிபட்டு வந்தாலும் பணம் கொடுப்பாங்க. பண பிரச்சனை தீரும். நிச்சயமா அனுபவத்தில் செஞ்சு பாருங்க, உடனே பணம் கிடைக்கும். பணம்னா ஈஸ்வரா பாருங்களேன், எத்தனை சேர்ந்து பாருங்க. அற்புதமான உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமை இல்லை, மிக 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 பெருமையாக இருக்குது. ஏன்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதி நம்ம இன்னைக்கு எப்படி நினைக்கவே இல்லை. அப்போ இதெல்லாமே ஒரு சேர நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த செஞ்சு பார்த்தேன். ஏன்னா நான் நிறைய செஞ்சு பார்த்தேன். இந்த குறிப்பிட்ட இருந்தேன் மெட்ராஸில் வடபழனியில்
முருகன் கோயில் பக்கத்தால் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று உண்டு, அதில் பழங்காலத்து கோயில் ஒன்று உண்டு. அந்த கோயிலுக்கு என்ன பக்கத்துலயே அதேதான் அந்த கோயிலுக்கு நான் என்ன பண்ணேன், பையன் பக்கத்தில் தான் இருக்கான். அந்த முருகன் கோயிலுடைய வடக்கு பக்கத்தில் தான், பக்கத்தால் ஒரு 4 வீடு தள்ளி தான் மகன் குடியிருக்கான். மகன் வீட்டிலேருந்து பார்த்தா முருகன் அப்படியே தெரியும். அப்போ என்ன பண்ணுவேன், அந்த பெருமாள் கோயிலுக்கு நான் அங்கே இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா இது மாதிரி சந்தர்ப்பத்தில் போயிட்டு வருவேன். இது வந்து பெருமாள் கொடுக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே போல் வந்து சித்திரை ஆடி ஐப்பசி தை, சித்திரை ஆடி ஐப்பசி தை இது வந்து பிரம்மன் படக்கூடிய நாள். பிரம்மன் வந்து அந்த நாளில் வந்து போய் பிரம்மன் எங்கே இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கணும். பிரம்மன் நம்ம பக்கத்தாலே கொடுமுடியில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை வந்து ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். பிரம்மனை வழிபடணும். முதல் வந்து ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறேன், பிரம்மனை கும்பிடாத தோற்று போயிடுவேன் சாமி. பிரம்மன் தான் எல்லாமே. அதனால தான் அந்த மந்திரம் சொல்லும்போது என்ன பண்ணுறோம், குரு பிரம்மா, அந்த மந்திரம் குரு தான் பிரம்மன். பிரம்மனை தொடுலினா எந்த வித்தினா குரு பிரம்மா, அப்போ 2வது விஷ்ணு, அதுக்கிறது சிவன். அப்போ இந்த குருவைத்தான், இந்த குரு தான் பிரம்மா. பிரம்மனை வந்து யாராவது இதில் இருக்கிறீங்க யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனை தேனும் பிரம்மனை போய் வழிபட்டு வந்து ஜோசியம் படிக்கிறக்காரங்க ஜோசியம் வந்துடும். அது எந்த தொழில் பண்ண, ஒரு கல்யாணம் கைகூடலையே பிரம்மனை போய் கும்பிட்டுவாங்க. எங்கெங்கே இருந்தாலும் சரி போயிட்டு வரலாம். வடநாட்டிலையும் கூட வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடம் உண்டு, அந்த ஒரிஷா மாகாணத்தில் வந்து ஒரு மலையே உண்டு, பிரம்ம மலை ஒன்று உண்டு. இங்கே ஞாபகத்துலேருந்து மறந்து போச்சு. அந்த மலை வந்து ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்குது ஒரு மலை. அது ரோஜா பூ வாசம் படிக்கும். அந்த தீர்த்தம் வந்து ரோஜா பூ வாசம் படிக்குமாம். அது நல்ல ஊர். இப்போ தான் நான் சொன்னேன், ஞாபகத்திலேயே வந்து மறந்துடுது. அப்போ அது மாதிரி இடங்களில் நம்ம போகலாம். அதே போல் வந்து பங்குனி, ஆனி, புரட்டாசி, மார்கழி இது வந்து சிவன் பணம் கொடுக்கக்கூடிய மாதம். பங்குனி, ஆனி, புரட்டாசி, மார்கழி இந்த 1ஆம் தேதியில் போனால் சிவன் பணம் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ வந்து ஒரு சந்தோஷமாக நீங்கள் போய் வழிபடுங்க. ரொம்ப 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 நாடும் பேரும் புகழும் பெறலாம். அதே போல் என்னுடைய வராகியம்மாள் லிஸ்ட்டில் சப்த கன்னியரில் வந்து இந்திராணின்னு இருக்காங்க. இந்திராணியுடைய தலைவர் தான் வந்து இந்திரன். இந்திர போகத்துக்கு எல்லாத்துக்கும் அதிபதி அவங்க தான். வெள்ளை குதிரை, வெள்ளை யானையில் வர்றவங்க அந்த அம்மா மட்டும், இந்திராணி மட்டும்தான் வெள்ளை யானையில் வருவா. அந்த அம்மாவை வந்து வழிபட்டு வரலாம். இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களில் வந்து 6வது வரக்கூடியது இந்திராணி. இந்திராணி வழிபட்டு வந்தோம்னா நம்மளுக்கு காசு, பணம், பேர், புகழ் கிடைக்கும். புத்திர பாக்கியமின்மை நம்ம உடனே விளக்குது. இந்திராணி வழிபட்டு வந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப தடையாயிடுது, டாக்டர்கிட்ட போனோம், அது பண்ண இது பண்ண கிடைக்குன்னா இந்திராணி வழிபட்டு வந்தால் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்திராணிக்கு பிடிச்சது பலாச்சொலை வச்சு பூஜை பண்ணி சாப்பிட்டு, அந்த பலாச்சொலை கிடைக்கக்கூடிய காலத்தில் இந்திராணிக்கு பூஜை பண்ணிக்கலாம். எப்போ பலாப்பழம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் பலாச்சொலையை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி இந்திராணி நம்மளுக்கு இந்திராணிக்கு அது காயத்ரி மந்திரம் எடுத்துக்கலாம், ஏதோ தெரிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ ஓம் இந்திராணியை நம்மன்னு எடுத்தாலே போதுமானது. ஒன்று பெருசாக நீங்கள் தேட வேண்டி, அதாவது அம்மாவை கூப்பிட்ற மாதிரி அம்மாளுக்கு என்ன மந்திரம் சொல்லி கூப்பிட்றோம். அதனால நீங்கள் அம்மா இந்திராணி அம்மானு கூப்பிடுங்க. எப்போ வந்து உள்ளார்ந்த அன்புடன் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துடும். இந்த அங்கனியாசம், கரணியாசம், அது ஒரு வேறு விஷயங்கள். இப்போ நம்மளுக்கு அந்த காலத்தில் வந்து ஆழ்வார்கள், நாயன்மார்கள்லாம் பதியம்பாடி ஸ்தலம்லாம் நம்ம பக்கத்திலே வந்து நிறைய உண்டு. திருச்செங்கோடு ஆகட்டும், கோயம்புத்தூர் அவனாசி ஆகட்டும், திருமுரும்பூட்டி ஆகட்டும், எல்லாம் நிறைய எத்தனையோ பேர் மகான்கள் வந்திருக்காங்க. அதே போல் உலகம் பூராமே வந்து பதிகம்பாடிய ஸ்தலங்களெல்லாம் சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பதிகம் பாடப்பட்ட ஸ்தலங்களுக்கு ரொம்ப பவர் அதிகம். அதனால பதிகம்பாடிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகலாம். அதே போல் இந்த எல்லா இடத்துலையுமே இந்த சப்த கண்ணீர் இல்லாத இடமே கிடையாது. அவங்க வந்து கன்னிமார் ஓடையிலேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கந்தாசிரமத்துலையும் கூட வந்து கன்னிமார் ஓடையில் இருக்குது. யார் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த கந்தாசிரமத்துக்கு போயிட்டு வந்தாலும் உடனே கஷ்டமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு கந்தாசிரமத்துக்கு நல்ல ஒரு கணக்கு உண்டு. யாருக்கு அவிட்ட நட்சத்திரம் இருக்காங்களோ வளர்பிறை, தேவரி எல்லாம் கணக்கு. ஏன்னா வளர்பிறைக்கு தனியாக ஒரு குணம் மட்டும், தேவரிக்கு தனியாக அவிட்ட. எல்லா நட்சத்திரமும் நம்ம காமனாக பார்க்குறவங்களுடைய வளர்பிறைக்கு தனியாக, தேவரிக்கு தனியாக ஒரு குணம் உண்டு. எல்லாத்துக்குமே உண்டு. இப்போ பஞ்சபட்சியிலே வளர்பிறைக்கு தனியாக வேலை செய்யும், தேவரிக்கு தனியாக வேலை செய்யும். பட்சி மாறிடும், ஒவ்வொன்றும் தனித்தனியாக மாறும் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாமே பண்ணலாம். ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு பதவியேற்பு இதெல்லாம் பண்ணணும், முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இந்திராணி வழிபாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப ரொம்ப சொந்தமாக வந்து வெள்ளை நிறத்தில் வெள்ளை யானையில் வரவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போதுமானது. வெள்ளை பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதான் கிடையாது. அதே போல் இந்த பணம் வர்றதுக்கு வந்து நம்ம கிராமத்தில் வந்து நம்ம குலதெய்வ கோயில் இருக்கும். அந்த குலதெய்வ கோயிலில் பெரிய பெரிய பூதங்கள் அந்த பெருசெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அதாவது உபதெய்வங்கள். இப்போ கன்னிமார்னா கருப்புசாமி தெய்வம் இருக்கும். இந்த தெய்வத்துக்கு 12 விளக்கு, 12 நெய் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு வச்சு எங்கே போனாலும் நல்லெண்ணெய் விளக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க.
வேறு எந்த எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கு மட்டும்தான் பண்ணணும். வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கே தோசை கேசிக்கு ஊற்றுறதுலாம் நல்லெண்ணெய் யூஸிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் சுத்தமாக இருக்கிறது வாங்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கர்மாக்கள் பூரா போகும். நிறைய ஊற்றக்கூடாது, சொட்ட சொட்டை நல்ல ஊற்றினா நல்லெண்ணெய் முக்கி ஊற்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த பேருக்கு தான் போட்டு அந்த கல் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேணுமா அதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மிளகாய் இட்லி பொடிக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் போடுவாங்க. அதை நம்ம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ வந்து 12 தீபம் போட்டு வழிபடுங்க. நெய் தீபம் வசதி இருக்கணும், ஒரிஜினல் நெய் தீபமாக இருக்கணும். தங்கள் தோட்டத்தில் மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாட்டில் இருக்கக்கூடிய தீபமாக இருக்கணும். இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க. அந்த தீபம் போட்டு உங்களுக்கு பணம் கொடுத்தவன் எவனால் கொடுக்காமல் இருக்கிறான், வாங்கிட்டு ஏமாத்துறான், வெளிநாடு போயிட்டான், அப்ஸ்கண்ட் ஆகிட்டான், ஆளே கிடையாது, தலைமுறை வாழ்க்கை நடத்துகிறான், என்னென்ன பண்ணி நடக்கலை, இது அதாகட்டும். டாக்குமெண்ட் பிரச்சனை, எங்கள் சொத்து கொடுத்துட்டு சொத்தை வந்த எல்லாம் இப்போல்லாம் எல்லாமே அண்ணன் தம்பி மக்கள் இதே மாற்றி கொடுங்கிறதுலாம் நிறைய உண்டு. அக்கா மாற்றுறது, அண்ணன் மாற்றுறது, தம்பி மாற்றுறது, இவங்க எல்லாமே சொத்தை மாற்றுறதுலாம் நிறைய இருக்குது. இந்த காவல் தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா சொத்துக்கள் வந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. செஞ்சு பாருங்க எப்படி இருக்குங்கிற விஷயத்தை மட்டும் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். அதே போல நம்மளுக்கு அடுத்தது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வேலையே இல்லை. நம்ம நிறைய டாக்டரேட் படிச்சாச்சு, எக்கசங்கம் படிச்சாச்சு, வேலை வரல. ஜோதிடம் ஆகட்டும், நம்ம வந்து ஜோதிடத்தில் பிஹெச்டி வாங்கியாச்சு, எது வேணாலும் வச்சுக்கணும். தொழில் பற்றி பிரச்சனையே கிடையாது. வேலை வாய்ப்பு வரணும். சனிக்கிழமை 8 மணிக்குள்ள வந்து அரச மரத்துக்கு போய் ஒரு விளக்கு வச்சு அல்லது ஒரு விளக்கு வச்சு அந்த தண்ணி 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 3 முறை வந்து நீங்கள் எதுக்காக போனீங்களோ அது வேண்டுதல் பண்ணிட்டு வந்துடும், காரியம் நடந்துடும் உங்களுக்கு கட்டாயம். அதாவது என்னை வேலை துரத்திட்டாங்களா, நம்மளுக்கு வேலை கிடைக்கலையா, நம்ம படித்தோமா, நமக்கு திறந்த வாய்ப்பில், குடும்பத்தில் பிரச்சனையா, மாமியா குடும்பம் மருமக, நீங்கள் எது அந்த இடத்துல கேட்டீங்கன்னாலும் கிடைச்சி அரசாங்கத்துக்கிட்ட கிடைக்கும். பர்டிகுலராக பண பிரச்சனைக்கு எதிரும் தொழில் கிடைக்கும். சாமி எனக்கு தொழிலே இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. உலகம் தொழில் நிறைய இருக்குது. என்னென்னா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்போ தொழில் இல்லாத இடமே இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குது தொழில். இப்போ நம்ம வந்து இப்போ கொரோனா வந்த பிறகு தான் இத்தனை லட்சம் ஜோசியர், அதுக்கு முன்னாடி எந்த ஜோசியர் யாராக இருந்தாங்க, எல்லாருமே ஜோசியர் ஆயிடுச்சு. மற்ற தொழில் ஏன்னா சுலபமாக வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இதில் டெவலப் பண்ணுறதுக்குன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு சரக்கு நிறைய சேர்த்திக்கணும். சரக்குனா நான் சொல்கிற சரக்கு, இந்த பாடங்கள் நூல்கள் நிறைய படிக்கணும். இதே மாதிரி சொல்கிறதெல்லாம் குறித்து வச்சுக்கணும். நீங்கள் யார் பேசுகிறாங்களா, நம்ம பண்டிட்டு பாலசுப்ரமணிய விஷயம் மேலே நிறைய சொல்லுவார். எடுத்து வச்சு உங்களுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுதா வச்சுக்கணும். பொறுத்தது எல்லாமே அப்சர்வ் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்களுக்குன்னு இருக்கிற ஸ்டைலில் ஜோசியம் சொல்லணும். எனக்கு என்ன ஸ்டோர் இருக்கணும். அதே மாதிரி எக்காரணத்துக்கு இன்னொரு ஜோசியனை குறை சொல்லக்கூடாது. அவன் சொன்னது சரியில்லை, இவன் எப்பவுமே குறை சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் குறை சொன்னீங்கன்னா கெட்டு போயிடுவோம். நம்ம ஒரே ஜாதி, ஜோசியனுங்கிற ஒரே ஜாதி. அந்த ஒரே ஜாதி வந்து இன்னொருத்தனை யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சமாக படிச்சிருக்காங்க, எச்சா படிக்கணும், ஒரு வருஷம் அதான் அது அமைப்பு அவ்வளோதான். அவங்களுக்கு கொடுக்கணும் எவ்வளோதான். அவன் அந்த ஜோசியம் பார்க்குறான், இது எதையுமே அவனை ஏமாத்துறான் போய் இதெல்லாமே எதுவுமே சொல்லாமல் இருந்தா நாம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்தில் சிவப்பு கலர் மாடு, செவலை மாடுன்னு சொல்லுவோம். அப்படியே செவலை கலர் மாடு இருக்கும். அந்த செவலை கலர் மாட்டோட சாணத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்களே வீட்டில் வந்து ஒரு சட்டி ஒன்று வச்சு அதை காய வச்சு, அது பிள்ளையார் மாதிரி செஞ்சு உள்ளே போட்டு காய வச்சு அதை வந்து பச்சை கற்பூரம் போட்டு கொளுத்தி அப்படியே விட்டு அப்படியே சாம்பலான பிறகு அந்த சாம்பலுக்கு மேலே கருப்பாக இருக்கும். அதை எடுத்து போட்டு அந்த சாம்பலில் விபூதி வச்சுட்டு வாங்க, மகாலட்சுமி மந்திரம் சொல்லிட்டுவாங்க. பணப்பிரச்சனை வரவே வராது. வீட்டில் எல்லா சர்வகமும் வீட்டில் லட்சுமி இருக்கும். அப்படிங்க எந்த விதமான மாற்றம் இல்லை. ஒவ்வொன்றும் செஞ்சு பார்க்க தான் நல்லாயிருக்கும். கூட ஏதாவது கலந்துக்கலாம். கூட வந்து பச்சை கற்பூரம் கலந்துக்கலாம், அதிமருந்து கலந்துக்கலாம், கோஷ்டம் கலந்துக்கலாம். இது மாதிரி விஷயங்களை பூரா கலந்துட்டோம்னா நம்மளுக்கு விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ தேங்காய் உடைக்கிறோம். இது வந்து தேங்காய் உடைக்கிறது வந்து நம்மளுடைய அனைத்துமே எல்லாருமே தேங்காய் உடைக்கிறதுக்கு பயன்படுவாங்க. பர்டிகுலர் நம்ம சொல்றது வழிபாட்டுக்கு தேங்காய் உடைத்தல். வழிபாட்டுக்கு தேங்காய் உடைக்கிறோம். வாஸ்து பூஜை போடுறதுக்கும் தேங்காய் உடைக்கிறோம். தேங்காய் உடைபடாத இடமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ தேங்காய் உடைக்கும் பொழுது இது சமையல் உடைக்கிறதுக்கெல்லாம் கணக்கு வைக்கிறது. ஒன்லி நம்ம இது வந்து ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு வீட்டுக்கு பூஜை பண்ணுறோம், இதெல்லாமே கணக்கில் வந்துடும். அப்போ பூஜை பண்ணும்போது குடுமை பெருசாக இருந்தால்தான் அந்த காரியம் சக்ஸஸ். ஒரு வீட்டுக்கு பூஜை பண்ணுறோம் அல்லது வந்து ஏதாவது கோயிலில் பூஜை பண்ணுறோம், சாமிக்கு உடைக்கிறோம் அப்படின்னா அந்த குடுமை இருக்கிறது பெருசாக இருந்தால் நல்ல நேரம், குடுமை இருக்கிறது சின்னதாக உடைஞ்சதுன்னா சரியில்லை, டைம் சரியில்லை, நிறுத்திடலாம். வீட்டுக்கே பூமிக்கே பூஜை போடுறதா இருந்தாலும் கூட தேங்காய் உடைஞ்சதுன்னா பெருசாக சிறுசான்னு பார்த்துக்கணும். பெருசாக இருந்ததுன்னா ஓகே, சிறுசாக இருந்ததுன்னா நாட் ஓகே வச்சுக்கணும்.
ரெண்டாவது, அந்த தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் வியாதி இருக்கிறது, தீராத வியாதி இருக்கிறது, கஷ்டம் இருக்குது, ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்பம் அந்த வேலையை நிறுத்தலாம், பாதியில் அந்த வீட்டு வேலையை நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே போல் என்னென்னா, இந்த தேங்காய் உடைக்கிற போது என்ன உடைஞ்சிரும், அந்த கையில் இருக்கிற நரம்புகள் பிடிமானத்தில் நிற்கும். நரம்பு பிடிச்சி அந்த தேங்காய் அப்படியே ஒட்டி நிற்கும். ஒட்டி நின்றுதுன்னா ஓகே, அவனுக்கு செல்வமெல்லாம் வருதுன்னு அர்த்தம். இதே தேங்காய் வந்து உடைச்சதையுமே அந்த குடும்பம் போய் அந்த வீட்டு முதலாளி மேலே, எவன் வீடு கட்டுறானோ வீட்டு முதலாளி அல்லது பூஜை பண்ணுறனால அவனுக்கு மரணம், அவனுக்கு கண்டம் உண்டு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த தேங்காய் உடைக்கிறது நிறைய விஷயங்களுக்கு சின்னது பெருசு இருக்கிறதெல்லாம் இருக்குது. அதே போல் என்னென்னா, இந்த இந்த தேங்காய் உடைக்கும் போது என்னென்னா ஓடு மட்டும் நின்றுக்கும், அந்த உள்ள தேங்காய் தனியாக வந்துடும். ஆனால் நல்ல தேங்காய் இருக்கும், பச்சை தேங்காய் இருக்கும், ஓடு மட்டும் வந்துன்னா வீட்டில் வறுமை உண்டுன்னு அர்த்தம். இதே கொப்பரைக்காய் வந்துன்னா லட்சுமி கடாட்சம் உண்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி பூ வந்துடுதுன்னா அவன் கோடீஸ்வரன். அந்த தேங்காய் உடைக்கும் நடுவில் உள்ள பூ மாதிரி இருக்கும், இந்த முளைக்க வச்சு நட்டை வச்சு பூ வருது பார்த்தீங்களா, அதே போல் உள்ள பூ இருந்தால் அவன் கோடீஸ்வர சாமி. அவன் வச்ச நாள்லேருந்து அதை பத்திரமா கொண்டு போய் அதை முளைக்க வைக்கலாம், அல்லது நம்ம சாப்பிட்றலாம், அல்லது பூஜை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கலாம். அதை நல்லா காய வச்சு இடித்து பொடி பண்ணி விபூதியோட கலந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அந்த இதெல்லாமே பயன்படும், இது எப்படி வேணாலும் பயன்படும். அது தெய்வ அம்சத்தையும் தெய்வ கலங்கத்தையும் தரும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ என்னென்னா, அதே போல் தேங்காய் உடைக்கும் போது நம்ம கைவிட்டு உழுகாமல் பார்த்துக்கணும். உளுந்துனாலும் தோஷமே, நிலத்தில் போய் உறிஞ்சி ரோட்டில் உழுகிறது இதெல்லாமே தோஷம்தான். இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்புறம் அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குங்கிற விஷயம் முதல் சொன்னேன், எந்திரிக்க சொல்லி சொன்னேன். ரெண்டாவது மூச்சு பயிற்சி பண்ண சொன்னேன். ஆசனங்கள் பத்மாசனம் ஒன்று மட்டும் போதுமானது. கரெக்டாக நேரத்தில் உதயத்துக்கு முன்னே எந்திரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொன்னேன். அப்போ உதயத்துக்கு முன்னே எந்திரிக்கும் போது தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த உதயத்துக்கு முன்னே ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடணும். அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு சில விஷயங்கள் நிறைய உண்டு. இந்த சாய புருஷ தரிசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நம்ம நடனை நாமளே பார்க்குறது. 12 வருஷம் கஷ்டப்பட்டு பார்க்கும்போது நம்ம நிழல் நம்ம கூடவே பேசணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாமே நடைமுறையில் நிறைய விஷயங்கள் உண்டு, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் என்னென்னா, முதல்ல அடிப்படை விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக எத்தனையோ விஷயங்களை போராடுறாங்க, அது எத்தனையோ விஷயங்களை தேடுறாங்க. இதெல்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரே வாஸ்து டிப்ஸு. ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னென்னா, பாறை மேலே வீடு கட்டக்கூடாது. இப்போ நம்ம மண்ணுக்கு கீழே பாறை இருக்கலாம், தெரிஞ்சு நண்டு பாறையை தட்டி போட்டு வீடு கட்டுறது, பாறையை தட்டி போட்டு பில்டிங் கட்டுறதெல்லாம் சரி வராது. அந்த வீட்டில் வறுமை உண்டாகும், வீட்டு மனைவிக்கு ஆகாது. இது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. வாஸ்து புருஷருக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சக்தி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வாஸ்துல ஒரு சின்ன பரிகாரம். வாஸ்துல என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எந்த மூளை எடுத்தாலும், இப்போ நம்மளுக்கு சொல்கிறது திசைங்கிறது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு தான் திசை. அப்புறம் துணை திசை, அந்த திக்குங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன, துணை திசை. துணை திசைங்கிறது தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இதெல்லாமே துணை திசை. துணை திசையில் பாதிப்பு ஏற்பட்டால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ துணை திசைனா ஈசானிய மூலை நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருது, வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா மாட்டோட பொம்மை, மாட்டோடைய பொம்மை. மாட்டு பொம்மைன்னு எத்தனை பேர் இருக்குன்னா, பட்டி நந்தினி, 2 மிருகம். நந்தினி பட்டிங்கிறது ஒரு கண்ணுக்குட்டி பேர், இன்னொரு கண்ணுக்குட்டி பேர் நந்தினி. அப்போ இந்த 2 கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி பொம்மையை வாங்கி வச்சுட்டோம்னா ஈசானியத்தில் மூலையில் இருக்கிற தோஷங்கள் போயிடும். கன்னி மூலையில் தோஷம் இருக்கிறது, கன்னிங்கிறது தென்மேற்கு மூலையில் இருக்கிற தோஷம் போகிறதுக்கு நாய் பொம்மை வைக்க வேண்டும். அதே மாதிரி அக்னி மூலையில் இருக்கிறதுக்கு பூனை பொம்மை வைக்க வேண்டும். வாயு மூலையில் இருக்கிறதுக்கு குதிரை பொம்மை வைக்கணும். இதுதான் ஒரு சின்ன விஷயம். இதெல்லாமே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம். யார் யார் செய்வீங்களோ, யார் யார் பண்ணுவீங்களோ எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் வளம் பெறணும். அப்போ இது நாம மட்டும் ஜெயிக்கிறதில்ல, எல்லாமே ஜெயிக்கணும். ஜோதிடத்தை ஜோதிடமா பாருங்க, ஜோதிடத்தை அழகா சொல்லி பழகுங்க, அழகழகா சொல்லி பழகுங்க. அதாவது அழகா சொல்லி பழகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகா சொல்லி பழகிறது என்னன்னா, பொதுவாக 12 வீட்டில் 6, 8, 12ங்கிறது ஆகாத வீடுன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் 6, 8, 12 தான் நம்மளுக்கு அதிகமான நன்மை தரும். இப்போ 12ல் சந்திரன் இருக்கிற போது எவங்கிட்ட போய் பணம் கேட்டாலும் கொடுத்துருவான். நீங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்களா, 12ல் சந்திரன் இருக்கிற போது யாருக்கிட்ட போய் நம்ம கொடுத்துட்டோம், நம்ம வாங்க முடியல அப்படிங்கிற போது பணத்தை வச்சு டிமிக் விடுறான்னு அப்படின்னா, உங்கள் ராசிக்கு, அதாவது ஜன ராசிக்கு 12. இப்போ மேச ராசினா மீனத்தில் சந்திரன் இருக்கிற போது போய் கேட்டிங்கன்னா பணம் கொடுத்துருவாங்க.
அல்லது கெஞ்சி கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு வெளியே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் வேற பஞ்சபட்சியில் வேற சாஸ்திரம் இருக்குது. பஞ்சபட்சியில் கேட்கக்கூடிய முறைகள் அது இருக்குது. தேவைப்படும் சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏதாவது கொடுக்கல் வாங்கல் தப்பிச்சுட்டு மாட்டிட்டு இருக்குன்னு சொல்லிக்கலாம். எந்த வேலைக்கும் தீர்வு வரலாம். தெய்வத்தோட அணுகிறது. அது வந்து நீதி நேர்மைக்கு மட்டும்தான் இந்த சாஸ்திரங்கள், மற்றதுக்கெல்லாம் தொடங்கி போகாது. அப்போ அந்த 6, 8, 12 வந்து நம்ம தனியாக லிஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த 6ங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ரோகம், கடன், சத்துருன்னு தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த 6 வந்து இந்த 3 இடத்த விட்டு பாக்கி எல்லா இடத்துக்கும் வருது. 1ஆம் இடத்துல இருக்குன்னு வர இந்த 6ங்கிறது 1க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லக்னத்துடையினா இவனுக்கு எதிரி இவனை தேடி வருகிறான், கடன் இவனை தேடி வருகிறது. இப்போ அந்த 6க்குரிய விஷயம் என்னென்னு இருக்குதோ இவனை பூரா தேடி வரும், லக்னத்தை தேடி வரும். அதே மாதிரி இதே வந்து 4ஆம் இடத்துக்கு 6 போகுது. இப்போ 4ஆம் இடங்கிறது என்ன, வண்டி வாங்கின வீடு. அப்போ வீட்டுக்காக கடன் தேடி போகுது. இது போல வண்டி வாகனத்துக்காக தேடி போகுது. அதே மாதிரி 6ங்கிறது நோயின்னு வச்சா அம்மாளுக்கு வியாதி தானே தேடி போகுதுன்னு அர்த்தம். இதே 10ஆம் இடத்துக்கு கணக்கு வச்சு பார்த்தோம்னா என்னன்னா, இந்த 10க்கு தொழிலுக்கு தானே 6ஆம் நம்பர் கடன் போகுது. அப்போ ஒரு வீடு 6, 8, 12 எந்த வீட்டை நோக்கி போகுதோ இது வந்து தானே வர்ற விஷயம். 8 கூடையும் 12 போகுது, விபத்து தானே வரப்போகுதுன்னு அர்த்தம், கடன் தானே வரப்போகுதுன்னு அர்த்தம், எல்லாமே வந்து தானே வரப்போகுதுன்னு. இதே மாதிரி 1 கூடையும் 6க்கு வந்தான்னு வச்சுக்கலாம், இவன் கடனை நோக்கி போகிறான், எதிரி நோக்கி போகிறான், சத்துருவை நோக்கி போகிறான், பாக்கி என்ன காரத்துவமோ அதை நோக்கி போறான்னு அர்த்தம். அதே மாதிரி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாமே தான். 10ஆம் இடம் தொழில்னு வச்சுக்கலாம். தொழில் வந்து 6 நோக்கி போகுதுன்னு என்னதான், தொழிலுக்கு வந்து கடனை தேடி போகிறோம், கடன் வேணுங்கிற கடனை தேடி போகிறோம்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே சிம்பிளா, அதாவது இந்த 4 விஷயம் தான். 12 கூடையும் லக்னத்துக்கு போறான், திவாலா போறான்னு அர்த்தம். 12 கூடையும் லக்னத்துக்கு வந்தா என்னதான், திவாலா போறான், முடிஞ்சு போறான்னு அர்த்தம். அப்ப 12 கூடையும் 2க்கு வரான், இருக்கிற காசெல்லாம் காணாம போகுதுன்னு அர்த்தம். 12 கூடையும் வேலைக்காரன் நம்ம திவால் பண்றதுன்னு அர்த்தம். 12 கூடையும் 4னா வீடு விளங்காம போகுதுன்னு அர்த்தம், அல்லது வீடு நஷ்டமாகும், வீடு விரிமா போகுதுன்னு அர்த்தம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து இந்த 3, 6, 8, 12 தொட்டுக்கலாம். ஆனால் அதே சமயம் 3ஆம் வீடு எங்கே போனாலும் அடி வாங்கும், எந்தெந்த இடத்துல உட்கார்ந்தாலும் லாக் பண்ணிடும் ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது லக்னாதிபதி உபயராசியில் இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. யார் யாருக்கு உபயராசியில் இருக்குதோ கஷ்டமே வளர்த்தையில் பணம் ஜோப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டியதில் ஏதோ ஒரு பணம் அவனுக்கு இருக்கும். யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. லக்னாதிபதி உபயராசியில் இருக்கிறவனுக்கு நம்பி பொண்ணு கொடுக்கலாம், எது வேணும் தொழில் ஆரம்பிக்கிற கொடுக்கலாம், காசு பணம் கொடுக்கலாம், ஏமாற்ற மாட்டானாங்கிறது வேற விஷயம். ஆனால் இருந்தாலும் கூட என்ன பண்ணும், கொடுக்கலாம். அவன் கண்டிப்பாக பணம் அவங்ககிட்ட கையிலே வச்சிருப்பான். இந்த விஷயம். அதுக்கடுத்து ஒரே ஒரு ஹிண்ட்ஸு, ஜோதிடம் பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பாதகாதிபதிங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைக்கிறது உறவு தான். இப்போ சரள கணத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது யாரு, அண்ணன். அப்போ அண்ணன் யாரு, பாதகாதிபதி. அண்ணன் நம்பி தொழில், அண்ணன் கூட சேர்த்து தொழில் பண்ணினா கடைசியில் என்ன பண்ணால் அண்ணன் ஏமாற்றிட்டு போயிடுவான். அண்ணன் கொடுக்குறண்டா தம்பி, இவங்ககிட்ட போய் இப்போ சமீபத்தில் அப்படித்தான். நம்ம தொண்டாமுத்தூர் ஒரு அண்டான் வந்து அமெரிக்காவில் இருந்தாப்புல, அவன் 3 லட்சம் ரூபா சம்பளம் ஆகிட்டு இருந்தான். கொண்டு வந்து அவன் அண்ணனுக்கே பணம் அனுப்பிட்டே இருந்தான். அண்ணனுக்கு முதலே சொன்னேன், அண்ணன் நம்ம அண்ணன் தான் எனக்கு தூக்கிவான், அண்ணன் அல்வா கொடுத்துருவான்னு சொன்னேன். ஏறக்குறைய 2 கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா வீட்டை அவன் பேரில் கட்டிட்டு உள்ள போறேன். வீட்டுக்கு உள்ள வர்றது யாரு, பணம் கொடு, நீங்கிற கொடுத்த கெட் அவுட் அப்படின்ற நம்ம அந்த கோப்தா. அப்ப 11ஆம் இடம் அண்ணனை நம்பாதே, சரராசிக்காரன் அண்ணனை நம்பாதே, ஸ்திரராசிக்காரன் அப்பாவை நம்பாதே. அப்பாவே நம்பாதீன்னு இல்லை. இப்போ ஒரு ஒசூரில் ஒரு பொண்ணு அப்பா கிட்ட சொல்லிச்சு, என்கிட்ட கேட்டது, அப்பா என்ன வீடு கட்டலான்ட்டு இருக்கிறேன், அப்பா கேட்குறாரு பணம் கொடுக்கலாமான்னு கேட்டது. பார்த்து கொடுக்காதம்மா அப்படின்னே. ஏங்க அப்படின்னா, அது ஏதாவது பணம் விரயமாயிரும், லாஸ் ஆயிரும், அவரால் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, நம்ம பேச்சு கேட்கல, கொண்டு 20 லட்சம் ரூபாய் அந்த எப்படியே கேட்டு வாங்கிட்டாங்க. 20 லட்சம் ரூபாய் வாங்கி அவன் அப்பா கிட்ட கொடுக்க, அப்பா கிட்ட கொடுத்து அப்போ நான் கட்டி, அந்த அம்மா என்ன சொன்னாரு, இந்த 10 சென்ட் நீ வீடு கட்டிக்குமா, நான் வீடு எல்லா செலவும் போட்டு கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுத்துட்டியா, என்னென்ன குவாலிட்டின்னு பண்ணித்தரேன்னு சொன்னவர் அன்னைக்கு நைட் செத்து போயிட்டாரு. சரியா? இப்போ என்ன ஒன்று காலம் அந்த புள்ள போய் அவங்ககிட்ட அம்மா கிட்ட கேட்கணும், தம்பி கிட்ட கேட்கணும், பணம் போச்சா, அப்பா கொடுக்கலையே, என்கிட்ட கொடுக்கலையேன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சா. இதே போல உபய லக்கணம் அப்படிங்கிறது வந்து 7ஆம் நம்பர் கூட்டாளிகள் நம்பக்கூடாது. பிஸ்னஸ் வந்து கூட்டு போட்டு செய்யவே கூடாது. இதுதான் ஒரு விஷயம். அப்படி கூடி நீங்கள் எல்லாம் செல்வங்களை அடையணும். அழகாக வந்து முதல் ஒரு பரிகாரம் சொன்னேன். இந்த வேக வைக்காத பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், இதுகளெல்லாம் வந்து ஒருவேளை உணவாக சாப்பிடுங்க. அந்த உணவு தான் வந்து உடம்புல தெய்வ ஆற்றலை கொடுக்கும்.
வேவிச்ச உணவுலாம் இப்போல்லாம் வரக்கூடிய எல்லாம் கெமிக்கல் உணவு. நாட்டு ஐட்டத்தில் வரக்கூடிய நாட்டு தக்காளி, நாட்டு கத்திரிக்காய், நாட்டு முருங்கைக்காய், இது மாதிரி ஐட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன வந்தோ இதெல்லாம் சாப்பிடுங்க. மற்றபடி காய்கறிகள் சாப்பிடக்கூடாதுன்னு இதெல்லாமே சாப்பிடுங்க. பச்சையை சாப்பிட்டு பழகுங்க. எல்லாமே பச்சையை சாப்பிடலாம். பச்சையை சாப்பிட்டா புடலங்காய் சாப்பிடலாம். கொத்தவரங்காய் சாப்பிட்டா குடல் பூரா என்ன புண்ணு இருந்தாலும் கொத்தவரங்காய் ஆற்றி போடுவது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் ஆயிலாம் ஒரு அரை வேக்காடை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் உணவுகளை நம்மளுக்கு நம்ம விரதம்னு ஒரு நோம்புன்னு வச்சுட்டோம்னா வேக வைக்காமல் சாப்பிடணும். பழம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு வேளை பழம் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், நம்ம உடம்புல தெய்வத்தோட ஆற்றல் அப்படியே உயிர் சத்து ஒரிஜினல் உயிர். வேக வைக்கும்போது என்னாங்கன்னா தண்ணியில் கரைஞ்சி நம்ம வடிச்சுடுவோம், அல்லது வேற பக்கம் போகும், ஆவிய போகும், எல்லாம் காணாம போயிடும். ஸோ ஒரு நல்ல விஷயம். எனக்கு ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பில் என்னை கூப்பிட்டு ஒரு சிறப்பாக எனக்கு மரியாதை செய்த உயர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களை ரொம்ப மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சி பெறுவதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன், நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பேன். யாரும் எது தேவையை கேளுங்க, என்னுடைய நம்பர் அவர் போட்டு கொடுப்பார். ஏதாவது யூடியூப்பில் வருதுன்னா பார்த்துக்குங்க, இல்லைன்னா அவர் ஃபோன் பண்ணி என்னோடய நம்பர் கேட்டுக்குங்க. ஏன்னா நான் யாருக்கும் எண்களை வழங்குவது கிடையாது. அதனால் கேட்டுக்க. சந்தேகம் இருக்கிற விஷயங்கள், இதில் நான் சொன்ன விஷயங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி தயங்காமல் கேட்கலாம். சனி ஞாயிறு கேட்கக்கூடாது, மற்ற நாள் எல்லா நாள்லையும் என் ரெண்டு கூப்பிட்டு கேட்கலாம். காலை சாயந்தரம் 9 மணி வரைக்கும் கேட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸ்ரீ வராகினுடைய பரிபூர்ணம் கிடைச்சதுல குடும்பம் பேர் புகழ் பெறணும். குழந்தை குட்டிக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் நினச்ச காரியம் பூரா நடக்கணும். காசு பணம் சேரணும். கஷ்டங்கள் வரக்கூடாது. ஜோதிடனுக்கு கஷ்டம்னு நினைக்கவே கூடாது. கஷ்டத்தை வரக்கூடாது. அடுத்த காலையில் எந்திரிங்கன்னு சொல்லியிருக்கேன், தீபம் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். யார் யார் கடைப்பிடிக்கிறீங்களோ 6 மாத டைம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்திலே சண்டை வராது. காலையில் நேரத்தில் விளக்கு செஞ்சு சண்டை வராது. கேட்டுக்கிறது நம்ம மனைவி சொன்னால் கேட்டு பழகணும். கேட்கறது கிடையாது. 2 பேர் உட்காந்து சிட்டிங் பண்ணால் பிரச்சனை வராது. 2 பேர் உட்காந்து பேசுனா ஈகோங்கிற ஒரு வார்த்தையினால தான் குடும்ப பிரச்சனை வருது. இதெல்லாம் பார்த்துக்கணும். எல்லாம் வராகி அன்னை உங்களுடைய அனைவரையும் காப்பாற்றுவாள். என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். ஏறக்குறைய 30 வருஷமாக காப்பாற்றிருக்கிறாள். கண்டிப்பாக அந்த அன்னை உங்களையும் காப்பாற்றுவாள் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதமத குருஜி. நன்றி, வணக்கம்.